இந்த வாரம் ஒரு முக்கியமான பாடம் முறி மதிப்பீடு, பாண்ட் வேல்யூவேஷன். இது உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ல 30%க்கான மார்க்ஸ் வாரது இந்த ஏரியாவால. அதனால இதை நாங்க கவனமா படிக்கிறதுக்கு நான் எப்படி இத பாடத்தை ஒழுங்கா மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, நாங்க படிக்கிறது மாதிரி அதோடவே கொஞ்சம் கால்குலேஷன்ஸையும் பார்ப்போம். அப்ப எங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லான ஏரியாஸ் இருந்தா அப்பவே எங்களால தீர்த்து கொள்ள முடியும். முதல்ல நாங்க கடந்த வாரம் பார்த்த விடயத்தை பார்ப்போம். முறிகளை சார்ந்த சொற்களை தான் நாங்க கடந்த வாரம் பார்த்தது. அதுல நாங்க முக்கியமா பார்த்தோம் முதன்மை தொகை, அது ஏன் முக்கியம் என்று பார்த்தோம். வெளியீட்டு திகதியும் எங்களுக்கு மிக மிக முக்கியம். அதோட முதிர்வு நாள், இது ரெண்டுலயும் தான் இந்த வெளியீட்டு திகதி அன்று தான் ஒரு முறி பிறந்து முதிர்வு நாள் அன்று அது முடிவடைகின்றது. அப்ப அதனுடைய தொடக்கமும் முடிவும் குறிக்கிற 2 நாட்களாகத்தான் இது ரெண்டும் இருக்கு. மற்றது கூப்பான் வீதம், அதாவது முறிகளுக்கு உங்களுக்கு தெரியும் வட்டியை கொடுப்பார்கள். அந்த வட்டியை கூப்பான் என்று சொல்றது. இந்த கூப்பான் நிலையான வீத கூப்பானாகவும் இருக்கலாம், மிதக்கும் வீத கூப்பானாகவும் இருக்கலாம். அப்ப அது நாங்க உன்னிப்பா பார்த்தோம். ஒரு நிலையான வீத கூப்பான் சந்தை வட்டிகள் மாறும்போது ஒரு நிலையான வீத கூப்பான் முறியின் விலை எவ்வாறு மாறுதுன்னு பார்த்தோம். அதே போலதான் ஒரு மிதக்கும் வீத கூப்பானின் விலைக்கும் உள்ள பாதிப்பையும் பார்த்தனாங்க. தற்போதைய விளைவு, அதாவது கரண்ட் ஈல்டு என்று சொல்றது, அதை எவ்வாறு கணக்கிடுகிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு கேள்வியும் நாங்க ஒரு கணக்கையும் செய்து பார்த்தனாங்க. பிறகு கூப்பான் அதிர்வெண் அல்லது காலம், உங்களுக்கு தெரியும் ஒரு முறியின் வெளியீட்டாளர் ஒருவர் அந்த முறியில் முதலீட்டு செய்திருக்கும் அந்த முதலீட்டாளருக்கு வட்டியை செலுத்துகின்றார். ஆனால் அந்த வட்டி செலுத்துவது ஒரு எவ்வகையான ஒரு காலத்திற்காக பார்க்க வேண்டும். அந்த முதிர்வு வரை செலுத்துவார்கள். ஆனால் அந்த முதிர்வு வரை ஒவ்வொரு வருடமும் செலுத்துவார்களா, 6 மாதத்திற்கு ஒரு தடவை செலுத்துவார்களா, அந்த அதிர்வெண் அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நாங்க பார்க்கிறது கூப்பான் அதிர்வெண்ல. பிறகு சேர்ந்த வட்டி, அதாவது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் சொல்றது, அதுதான் இந்த முறிகளை சார்ந்த சொற்களே மிக மிக முக்கியமானது. என்றால் சேர்ந்த வட்டி என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு முறியில் அது நடக்கிறதே இந்த கூப்பான் அதிர்வெண் என்பதால் தான். உங்களுக்கு தெரியும் வட்டியை சேர்த்து முதிர்வின் பொழுது கொடுக்கிறது இல்லை. வட்டியை வருடத்திற்கு ஒரு தடவை இல்லாட்டி அரையாண்டிற்கு ஒரு தடவை தாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கொடுப்பார்கள். அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்தினுள் ஒரு முதலீட்டாளர் இன்னொரு முதலீட்டாளருக்கு அந்த முறியை விற்றால் அதில் சேர்ந்த வட்டி இருக்கல, அந்த சேர்ந்த வட்டி அந்த காலத்தின் முடிவில் தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப அந்த காலத்தின் நடுவில் அவர் விற்பதால் அவருக்கு அந்த வட்டி கிடைக்காமல் போய்விடும். சரியா? அப்ப அந்த கிடைக்காமல் போகும் அந்த வட்டி, அதாவது அந்த சேர்ந்த வட்டி என்று சொல்றது, அந்த வட்டியை எவ்வாறு கணக்கிட வேண்டும், பிறகு அந்த வட்டியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப அந்த வட்டியை கணக்கிடும் போதுதான் நாள் எண்ணிக்கை எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தனாங்க. அதாவது ஆக்சுவல் டு ஆக்சுவல் என்று சொல்றது உண்மையான நாட்களை தான். அந்த ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கு. இதுதான் சேர்ந்த இல்லாட்டி அட்டூர் வட்டியின் ஃபார்முலா. அதுலதான் இதுக்குத்தான் நாங்க நாட்களின் எண்ணிக்கை முக்கியம் என்று சொல்றது. அதாவது கடைசி கூப்பான் கட்டணத்தில் இருந்து நீங்கள் அந்த விற்கும் நாள் வரை இருக்கும் அந்த நாட்களின் எண்ணிக்கையை கூப்பான் அதிர்வெண் காலத்தில் இருக்கும் அந்த நாட்களின் எண்ணிக்கையால பிரிக்க வேண்டும். அப்ப இந்த நாட்களின் எண்ணிக்கை எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் உண்மையான இங்க இருக்கிறது உண்மையான இருக்கு முதலாவது. அப்ப அதுல நாங்க செய்யறது
மேலையும் உண்மையான நாட்களின் எண்ணிக்கையை எடுத்து அதை பிரிக்கும் போதும் உண்மையான நாட்களின் எண்ணிக்கை எடுப்போம். அதாவது ஒரு முழு ஆண்டில் இருக்கும் உண்மையான நாட்கள், அது ஒரு லீப் வருடமாக இருந்தால் அதில் இருக்க 366 என்ற நாட்களின் எண்ணிக்கையை எடுத்து நாங்க சரியான நாட்களின் எண்ணிக்கைக்கு கணக்கெடுப்போம். அடுத்தது வந்து 30 360. அதுல என்ன செய்யறது, ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் தான் இருக்குன்னு நாங்க என்றது. அதை நாங்க அப்படி ஒரு அசம்ஷனை செஞ்சு ஒரு மாதத்துல 30 நாட்கள் தான் இருக்கு, ஒரு வருடத்துல 360 நாட்கள் மட்டும்தான் இருக்குன்னு எண்ணி நாங்க கணக்க செய்யறது. அடுத்த மெத்தட் வந்து உண்மையான மற்றும் 365 நாட்கள். அதாவது நாங்க மேல எண்ணும் போது கடைசி கூப்பான் கட்டணத்தில் இருந்து நீங்கள் விற்கும் நாள் வரை உண்மையான நாட்களின் எண்ணிக்கை எடுக்கிறது. ஆனா அதை பிரிக்கும் போது 365 நாட்கள் என்பதை மட்டும்தான் எடுக்கிறது. ஒரு ஆண்டுல இவ்வளவுதான் இருக்கு, 365 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. லீப் வருடமா இருந்தாலும் லீப் வருடம் இல்லாமல் இருந்தாலும் 365 மட்டும்தான் இருக்குன்னு நாங்க எண்றது. சரியா? அப்ப அப்படியான இருக்கிற ஒரு ஆண்டின் அந்த கூப்பான் அதிர்வெண், அதாவது கூப்பான் காலத்தினுள் இருக்கும் நாட்களின் எண்ணிக்கையை நாங்க எடுக்கிறது. பிறகு கூப்பான் சேர்ந்த வட்டியுடன் நாங்கள் ஒரு முறையை வித்தால் அதை நாங்கள் அழுக்கு விலை என்று சொல்றது. சேர்ந்த வட்டியை சேர்க்காமல் விலை மாத்திரம் இருந்தால் அதை நாங்க சுத்தமான விலை என்று சொல்றது. பிறகு முதிர்வுக்கான விளைவு உடன்படிக்கைகள் 2 வகைப்படும், நேர்மறை மற்றும் எதிர்மறை. அதன் மூலமாக உடன்படிக்கையின் வகைகளையும் நாங்க பார்த்தோம். நாங்க கடந்த வாரம் சேர்ந்த வட்டிக்கான ஒரு கணக்கு செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்க அதுல இருந்து இந்த வாரம் பாடத்தை தொடங்குவோம். இதுதான் அந்த சேர்ந்த வட்டிக்கான கணக்கு. ரூபாய் 1000 முக மதிப்பும் 8% கூப்பான் வீதத்தை கொண்ட ஒரு நிறுவன முறையை ஒரு முதலீட்டாளர் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று வாங்குகின்றார். இதன் சந்தை விலை 1002 ரூபாய் மற்றும் 50% ஆகும். கூப்பான் கொடுப்பனவு ஆண்டுதோறும் பிப்ரவரி 15 மற்றும் ஆகஸ்ட் 15 ஆகிய நாட்களில் இது பிரிண்ட் பண்ணியில ஆகிய நாட்களில் கொடுக்கப்படுகின்றது. அப்படின்னு சொன்னா உண்மையான நாட்கள் நாட்கணிக்கிடும் அடிப்படையில் சேர்ந்த அல்லது அட்டுறு வட்டியை கணக்கிடுங்கள். உங்களுக்கு நான் கடந்த வாரமும் சொன்னா இப்படி கணக்கு வரும்போது அந்த கணக்கை வாசிக்கும் போதே இப்படி சைட்ல அதற்கான அந்த குறிப்புகளை எழுத தொடங்க. அப்ப உங்களுக்கு எளிதாக இருக்கும். சரி, சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், இது வாங்கிய தேதி வந்து செப்டம்பர் 15. நாங்க அது 2020 எடுப்பேன். சரியா? இல்லாட்டி உங்களுக்கு செப்டம்பர் 15 சும்மா நான் அந்த தேதியை கூட எடுக்கலாம். நான் எக்ஸெல்ல என்டர் பண்றதுனால வருடத்தோட என்டர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து முக மதிப்பு வந்து 1000 ரூபாய், கூப்பான் வீதம் 8, சந்தை விலை 1002 மற்றும் 50%. கூப்பான் அதிர்வெண் வந்து ஆண்டுதோறும் ஆண்டிற்கு 2 தடவையா இருக்கணும். ஆண்டுதோறும் கால்குலேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இது ஆண்டுதோறுமா இருக்காது, ஆண்டிற்கு 2 தடவையா இருக்கணும். இதை மாத்துங்க, ஆண்டுக்கு 2 தடவையாக இருக்கும். ஆண்டுக்கு 2 தடவை, அதாவது பிப்ரவரி 15 மற்றும் ஆகஸ்ட் 15 ஆகிய நாக்கப்ப 2 தடவை வரும். அந்த கொடுப்பனவை கொடுக்கும் திகதி 2ஐயும் நாங்க எழுதுவோம். அதாவது பிப்ரவரி 15 மற்றும் ஆகஸ்ட் 15. சரியா? இதை வந்து உண்மையான நாட்கள் கணக்கிடும் அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு சேர்ந்த வட்டியை கணக்கிடும் என்று பார்ப்போம். இப்ப ஃபார்முலா எங்களுக்கு இருக்கு. முக மதிப்பு, அதாவது இங்க 1000 ரூபாய், கூப்பான் வீதம் வந்து 8%. அந்த கூப்பான் வீதத்தை நாங்க கூப்பான் அதிர்வெண்ணால பிரிக்க இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க கடந்த வாரமும்
கடந்த வாரம் ஒரு வருடமா இருந்தா ஒரு வருடத்துல February 15 ஒரு கூப்பனும் அடுத்தது August 15 தருகின்றார். சரியா? அப்ப ஒரு வருடத்திற்கு தான் 8% இருக்கு. அப்ப இந்த ஒரு கூப்பன் காலத்திற்கு ஒரு கூப்பன் காலத்திற்கு இது இதனுடைய கூப்பன் சதவீதம் சரியான கூப்பன் சதவீதம் என்னவா இருக்கும்? 4 இருக்கணும். இத 2 பிரிக்க. அதனாலதான் இத கூப்பன் சதவீதத்தை நாங்க கூப்பன் அதிர்வெண்ணால பிரிக்கிறது. பிறகு இப்ப இப்படி பிரிச்சா உங்களுக்கு இந்த காலத்திற்கான முழு வட்டி எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அதாவது ஒரு வருடத்திற்கு 8%. ஒரு வருடத்திற்கு 8% இருக்கும்போது இந்த ஒரு கூப்பன் காலத்திற்கு 4%. அப்ப நாங்க முதன்மை மதிப்பிலிருந்து அல்லது முதன்மை தொகை அல்லது முக மதிப்பில் இருந்து இந்த 4% என்பதை பெருக்கினான்னு சொன்னா இந்த காலத்திற்கான முழு வட்டி எங்களுக்கு கிடைக்கும். இந்த 6 மாத காலத்திற்கான முழு வட்டி எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறீங்க? இத நீங்க விற்றிருக்கின்றீங்க. இப்ப இது 21ஆம் ஆண்டு வைங்க, 21 இது 21 சொன்னா நீங்க எப்ப வாங்கி சரி இப்ப எங்க எப்ப வாங்கியிருக்கீங்க? 15 செப்டம்பர் 15 ஆகஸ்ட் தானே கடைசியா கூப்பன் வந்த நாள். நீங்க இந்த நாளன்று விற்றிருக்கின்றீர்கள். சரி, அதாவது ஒரு மாதத்தில் 15 செப்டம்பர் அன்று வித்திருக்கின்றீர்கள். சரியா? அப்ப உங்களுக்கு 6 மாத காலத்திற்கான முழு வட்டியை தெரிஞ்சதுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு இந்த ஒரு மாத காலத்திற்கான சேர்ந்த வட்டியை நீங்க கண்டுபிடிக்க. அப்ப அதற்காகத்தான் இந்த நாட்களின் எண்ணிக்கையை நாங்க பயன்படுத்துறது. இப்ப நாட்களின் எண்ணிக்கையை பயன்படுத்தும் போது எக்ஸெல்ல செய்யும் போது சும்மா அத கழிக்கிறதுனாலேயே இந்த தேதி 2ஐயும் போட்டுட்டு இதுல இருந்து செப்டம்பர்ல இருந்து ஆகஸ்ட்ங்கிற தேதியை கழிக்கிறதாலே உங்களுக்கு டிரெக்டாவே ஆன்சர் வந்துடும். ஆனா நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது அப்படி உங்களால எக்ஸெல் டூலோண்டிலே உங்களுக்கு கழிக்க, அப்ப எந்த மெத்தட்ல இத கணிக்க போறீங்க? உங்களுக்கு தெரியும் 15 ஆகஸ்ட் தான் கடைசி கூப்பன் கட்டணம் கொடுத்த கடைசி நாள். நீங்கள் வாங்கிய தேதி 15 செப்டம்பர். சரியா? அப்ப முதலாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மட்டும் 15 நாட்கள். அது எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா செப்டம்பர் 15லிருந்து ஆகஸ்ட் 15லிருந்து ஆகஸ்ட் முடிவு வரை எத்தனை நாட்கள் இருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டும். இப்ப இங்க உண்மையான நாட்கள் கணக்கிடும் அடிப்படையில் என்பதனால உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட்ல 30 நாட்கள் என்று எங்களால யூகிக்க முடியுமா? இயலாது. ஏன்னு சொன்னா இங்க எங்களை அசியூம் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா இது உண்மையான நாட்களின் அடிப்படை. அப்ப இங்க 31 நாட்கள் இருக்கிறதுனால ஆகஸ்ட்ல இங்க 16 நாட்கள் வரும். அதனால முழு தொகை 31. அப்ப அந்த 31 தான் நீங்க மேல போடுறது. பிறகு நீங்க அத பிரிக்க கூப்பன் அதிர்வெண் கூப்பன் நாட்களின் எண்ணிக்கையை எடுக்கிறது. அதாவது 15 ஆகஸ்ட்ல கடைசி கூப்பன் கொடுத்த நாள், அதில் இருந்து அடுத்த கூப்பன் வரும் வரை அந்த 2 நாட்களுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம். சரியா? இப்ப இதுல நான் மீண்டும் சொல்றேன், உண்மையான நாட்களை கணிக்க போறீங்க. அதனால இப்ப 15 ஆகஸ்ட் 15 பிப்ரவரின்னு நீங்க எழுதலாம். இப்ப இடையில இருக்கிற இந்த நாட்களுடைய உண்மையான மாதத்தின் முழு எண்ணிக்கையை போட்டா சரி, மாதத்தில் இருக்கும் உண்மையான நாட்களின் எண்ணிக்கையை போட்டா எழுது. செப்டம்பர்ல 30 நாட்கள், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31. இப்ப பிப்ரவரியில 15 ஓட முடிகிறதுனால அது லீப் வருடம் இல்லையா என்பது உங்களுக்கு அதை பத்தி வரி பண்ண தேவையில்லை. அப்ப பிப்ரவரியில் நேரடியா 15 நாட்கள். ஆகஸ்ட்ல உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட்ல இருந்து
சாரி ஆகஸ்ட்ல வந்து 16 நாட்கள் தான் இருக்கு. 15ஆம் தேதி தானே கடைசி கூப்பன் கொடுத்த நாள். அதுல இருந்து ஆகஸ்ட் முடிவு வரை 16 நாட்கள் தான் இருக்கு. அப்ப இந்த இவ்வளத்தையும் கூட்டினா உங்களுக்கு 184 நாட்கள் வந்து உண்மையான நாட்களா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதாலதான் இந்த 31 பிரிக்க போறீங்க. அப்ப இந்த முழு ஃபார்முலாவும் கம்ப்ளீட் ஆகும். இந்த இவ்வளவு நம்பர்ஸையும் எடுத்த இவ்வளத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு சேர்ந்த வட்டியா ₹6.74 என்ற விடை வருகிறது. பிறகு கேட்கிறாங்க முதலீட்டாளர் செலுத்த வேண்டிய அழுக்கு விலை. இது ஒழுங்கா பிரிண்ட் பண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தும். முதலீட்டாளர் செலுத்த வேண்டிய அழுக்கு விலையை கணக்கிடுங்க. சரியா? அப்ப அழுக்கு விலை உங்களுக்கு தெரியும். நாங்கள் சந்தை விலைக்கு சேர்ந்த வட்டியை இணைத்து அதையும் சேர்த்து நாங்கள் வித்தால் அதை தான் அழுக்கு வட்டின்னு சொல்றது. அப்ப நாங்க முதல் வினால கணக்கிட்ட இந்த சேர்ந்த வட்டியை சந்தை விலை குறிப்பிட்டிருக்காங்க இல்ல, சந்தை விலைக்கு சேர்த்தோமானால் எங்களுக்கு அழுக்கு விலை வந்து இந்த முறியின் அழுக்கு விலை எங்களுக்கு கண்டறியலாம். கடைசி கேள்வி வந்து 30,360 நாட்கணக்கிடும் அடிப்படையில் சேர்ந்த வட்டியை கணக்கிடுங்க. அப்ப இதுதான் இப்ப நாங்க இன்னொரு நாட்களின் எண்ணிக்கை எண்ணும் அடிப்படையில பார்த்தா எவ்வாறு சேர்ந்த வட்டி மாறும் என்பதை நாங்க பார்க்க போறோம். இதுல அந்த ஃபார்முலால முதல் 2 கம்போனன்ட்டும் அப்படியே வரும். மதிப்பு மாறாமல் வரும், கூப்பன் வீதம், கூப்பன் அதிர்வெண், அது ஒன்றுமே மாறாது. ஆனால் இந்த நாட்களின் எண்ணிக்கை வந்து மாறுபடும். நாட்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து இங்க நாங்க பாக்குறது 30,360 நாட்கள். அப்ப ஒரு மாதத்தில் 30 நாட்களும் ஒரு வருடத்தில் 360 நாட்களும் இருக்குன்னு தான் நாங்க நம்புறோம். அப்ப 15 ஆகஸ்ட் தான் கடைசி கூப்பன் கொடுத்த நாள். நீங்க வாங்கின நாள் வந்து செப்டம்பர் 15. சரியா? அப்ப அதுக்கிடையில் ஒரு மாதம். அப்ப ஒரு மாதத்தில் 30 நாட்கள் இருக்குன்னு நாங்க 30 குறிப்பிடுவோம். பிறகு கூப்பன் அதிர்வெண்ணிற்கான காலம். ஒரு வருடத்தில் 360 நாட்கள் இருக்கு. நீங்கள் கூப்பனை வருடத்திற்கு 2 தடவைகள் கொடுக்கிறீங்க. 6 மாதத்திற்கு ஒரு தடவை கொடுப்பதனால் அதை இரண்டால பிரிச்சுட்டு நேரடியாகவே 180 என்பதை நீங்க குறிப்பிடுவீங்க. அப்ப அந்த நாட்களின் எண்ணிக்கையை கொண்டு நாங்க சேர்ந்த வட்டியை கணக்கிட்டால் ₹6 மட்டும் 67% என்பதுதான் எங்களுக்கு விடையா வருகிறது. சரியா? மிகவும் எளிதான கணக்கு. ஆனா என்ன, அந்த நாட்களின் எண்ணிக்கையில தான் அந்த வேறுபாடுகள் வருகின்றது. சரியா? சோ அதோட எங்களோட கடந்த வாரத்துடைய பாடம் முழுமையாகவே முடிவடைகின்றது. நாங்க இந்த வாரம் முழுமையா பார்க்க போறது முறி மதிப்பீடு, அதாவது பாண்ட் வேல்யூவேஷன். ஒரு முறிக்கான விலையை நாங்கள் எவ்வாறு கணக்கிடலாம் என்பதை தான் நாங்க பார்க்க போறோம். குறிப்பிட்ட கூப்பன் கட்டண திகதியில் கூப்பன் கொடுப்பனவை செலுத்துவதற்கும் முதிர்வு திகதியில் முதன்மை தொகையை திரும்பி செலுத்துவதற்கும் முறிகளின் வெளியீட்டாளர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இப்ப இது வந்து ஒரு முறியை வெளியிடும் போது செய்து கொள்ளும் மிக அடிப்படையான ஒரு ஒப்பந்தம்.
விளங்கிச்சா? அதுதான் முக்கியமான மற்றும் மிகவும் அடிப்படையான ஒப்பந்தம் வந்து அதுதான். அதான் பிரைமரி கான்ட்ராக்ட். விளங்கிச்சா? அதாவது ஒரு வெளியீட்டாளர், முறியின் வெளியீட்டாளர் என்னத்துக்கு ஒப்பந்திக்கின்றார்? கூப்பான் கட்டண திகதியில் கூப்பான் கொடுப்பனவுகளை சரியான முறையில் செலுத்துவேன் என்றும், முதிர்வு திகதியில் முதன்மை தொகையை திருப்ப செலுத்துவேன் என்றும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கின்றார். அதை வச்சே உங்களுக்கு ஒரு முறையை எடுத்துக்கொண்டால் ஐந்து வருட முறியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், 5 வருட முறி, வருடத்திற்கு ஒரு தடவை கூப்பான் செலுத்தப்படும், கூப்பான் கொடுப்பனவு செலுத்தப்படும் என்று சொன்னா உங்களுக்கு அப்ப காசு பாய்ச்சல்கள் வரும் தருணங்கள் என்ன? முதலாம் ஆண்டின் முடிவில் ஒரு கூப்பான் கட்டணம் வரும், 2வது ஆண்டின் முடிவில் 2வது கட்டணம் வரும், 3வது ஆண்டின் இறுதியில் அடுத்த கூப்பான் கட்டணம், 4, 5. விளங்கிச்சா? அப்ப 5 வருடத்திலும் ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் அந்த கூப்பான் உங்களுக்கு செலுத்தப்படும். அதே போல் இப்ப இது வந்து கூப்பான். அதே போல் முதன்மை தொகை இருக்கலாம். முதன்மை தொகை வந்து முதிர்வு திகதியில் என்று நீங்கள் முதலீட்டாளர் செலுத்திய முதன்மை தொகையை திருப்பி கொடுப்பேன் என்று ஒப்பந்திக்கின்றார். அப்ப 6வது காசு பாய்ச்சல் முறைமையாக அந்த முதன்மை தொகையும் உங்களுக்கு வரும். அப்ப காசு வந்து ஒரு முறியினால வந்து ஒரு முதலீட்டாளருக்கு காசு உள்பாய்ச்சல் வந்து 6 தடவை 6 முறைகள்ல வரும். விளங்கிச்சா? ஆனா இந்த 5வது வருடம் கூப்பான் மற்றும் முதன்மை தொகை, மற்ற அனைத்து வருடங்களும் கூப்பான் மாத்திரம் தான். அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா? முறியின் வெளியீட்டு விலை வழக்கமாக முக மதிப்பிற்கு சமமாக அமைகின்றது. பின்னர் ஒரு முறியின் விலை சந்தை நிலைமைகளை பொறுத்து அல்லது நிறுவன குறிப்பிட்ட காரணிகளால் காலப்போக்கில் மாறுபடும். அதாவது உங்களுக்கு தெரியும், முக மதிப்பு வந்து பொதுவாக 1000 அல்லது 100 ரூபாயாக இருக்கு. இப்ப இந்த முறியின் முக மதிப்பு 100 ரூபாய் வைங்க. பொதுவாக வெளியிடும் விலையும் 100 ரூபாயாகத்தான் இருக்கு. விளங்கிச்சா? நான் பொதுவாக என்ற அந்த சொல்ல நான் பயன்படுத்த, பொதுவாக முக மதிப்பின் அதே அந்த மதிப்பு தொகைக்குத்தான் இதை வெளியிடும் அந்த வெளியீட்டு விலையும் சமனாக்கப்படுகின்றது. ஆனால் சில தருணங்களில் முக மதிப்பை விட குறைவாகவும் வெளியிடப்படும், முக மதிப்பை விட அதிகமாகவும் வெளியிடப்படும். அது நாங்க இப்ப இந்த கொஞ்சம் படிக்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா தொடக்கத்துல இதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக வெளியிடுறது வந்து முக மதிப்புக்கு சமனாகத்தான். ஆனா வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த முறி வந்து சந்தையில் விற்று வாங்கி பல அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு உட்படும் போது அதனுடைய விலை மாறுபடும். ஆனா இந்த விலை மாறுபடுவதற்கான காரணங்கள் வந்து சில நேரங்கள்ல சந்தை நிலைமைகளாக இருக்கலாம், சில நேரம் நிறுவனத்தின் குறிப்பிட்ட காரணிகள். உங்களுக்கு தெரியும், வெளியிடும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடுகள் குறைந்திருக்கலாம், கூடியிருக்கலாம். அதனை பொறுத்து இதனுடைய விலைகளும் மாறுபடும். சரியா? ஆனால் எந்த தருணத்திலும் சந்தையில் எந்த தருணத்திலும் இந்த முறிக்கான உண்மையான மதிப்பு அல்லது இதனுடைய உண்மை விலை அதை நாங்க கண்டறிய வேண்டும் என்று சொன்னா எந்த மாதிரி விதத்துல கணக்கிட்டால் எங்களுக்கு அந்த முறியின் உண்மையான விலை அல்லது உண்மையான மதிப்பை எங்களுக்கு கண்டறிய முடியும் என்றுதான் நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த உண்மையான விலையை நாங்க கண்டறியும் போது உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க இந்த தருணத்துலதான் இருக்கீங்க, இந்த தருணத்துல இருக்கிறீங்க. சரியா? இப்ப இதுல வச்சு இந்த தருணத்துல இருந்து நீங்க முடிவெடுக்கிறீங்க, இந்த முறியில நான் முதலீடு செய்யவா வேண்டாமான்னு என்ற முடிவை நீங்க மேற்கொள்ள போறீங்க. சரியா? இப்ப இந்த முறியில நாங்கள் முதலீடு செய்வோம் என்று சொன்னா இதோட உண்மையான மதிப்பு என்ன, உண்மையான விலை என்ன என்பதை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப இதோட உண்மையான விலையை நீங்க கண்டறிய வேணும் என்று சொன்னா
சிம்பிளா நீங்க என்ன யோசிப்பீங்க? இந்த முறியை நான் வைத்திருப்பதனால எனக்கு கிடைக்கும் காசு உள்பாய்ச்சலின் உண்மையான மதிப்பு. நான் அதுக்கு சமனாகத்தான் இதனுடைய மதிப்பும் இருக்க வேண்டும். விளங்கிச்சா? வருங்காலத்தில் எனக்கு வரும் இந்த முறியினாலே எனக்கு வரும் காசு உள்பாய்ச்சல்கள் என்ன? அந்த காசு உள்பாய்ச்சல்களின் உண்மையான மதிப்பு என்ன? உண்மையான மற்றும் தற்போதைய மதிப்பு என்ன? அந்த தற்போதைய மதிப்பு எனக்கு தெரிந்தால் எனக்கு இதனுடைய உண்மை மதிப்பை கண்டறியலாம். விளங்கிச்சா? அதனால தான் முறிகளின் மதிப்பீட்டில் மைய கருத்தாக பணத்தின் நேர மதிப்பு உண்மையான கருத்து வந்து பணத்தின் நேர மதிப்பு ஆகும். அதாவது டைம் வேல்யூ ஆஃப் மணி என்று சொல்றது. விளங்கிச்சா? இப்ப இந்த உதாரணத்தை எடுப்பேன். இதே உதாரணத்துல உங்களுக்கு ஒரு வருடத்தின் முடிவில், சரி, இந்த முறிக்கு ஒரு வருடத்தின் முடிவில் உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கின்றது. சரியா? பிறகு 2 வருடம் 3 வருடம் இருக்கு. சரியா? கூப்பன் வீதம் மாறாமல் இருக்குன்னு வைங்களேன். இதுலயும் 10ஆக இருக்கு. இப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இப்பொழுது உங்களிடம் 10 ரூபாய் இருந்தால் அதனுடைய மதிப்பை நீங்கள் ஒரு வருடத்தில் கிடைக்கும் 10 ரூபாயோடு ஒப்பிட்டால் எதற்கு உண்மையான மதிப்பு கூட? உங்களிடம் இப்ப இருக்கும் 10 ரூபாயா ஒரு வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் 10 ரூபாய்? அதோட விடை வந்து உங்களுடைய இப்ப இருக்கும் 10 ரூபாய் தான் மதிப்பு கூட ஆயிருக்கும். ஏன்? தற்போதைய நிலையில் உங்களுக்கு 10 ரூபாயை வைத்து சிம்பிளா யோசிங்களேன், உங்களுக்கு ஒரு டொஃபியை எடுக்கலாம்னு வைங்க. சரியா? ஆனா ஒரு வருட கால முடிவில் உங்களுக்கு தெரியாது பணவீக்கம் எவ்வகையான நிலைமையில் மாறும். அந்த பணவீக்கம் மாறி இருந்தால் உங்களுக்கு 10 ரூபாயில ஒரு டொஃபியை கூட வாங்க இயலாது. ஒரு டொஃபி 20 ரூபாக மாறி இருக்கு. அப்ப அதனுடைய அந்த உண்மையான விலை குறைவடைந்திருக்கு, உண்மையான மதிப்பு குறைவடைந்திருக்கு. சரி, இப்போது உங்களிடம் இருக்கும் 10 ரூபாய் 5 வருடத்தில் கிடைக்கும் 10 ரூபாயோடு ஒப்பிட்டு பாருங்க. இப்போது இருக்கும் 10 ரூபாய்க்கு தான் மதிப்பு அதிகம். அதனால தான் முறிகளின் மதிப்பீட்டில் மைய கருத்தாக பணத்தின் நேர மதிப்பை நாங்க பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு 5வது வருடத்தின் முடிவில் கிடைக்கும் இந்த காசு பாய்ச்சலின் உண்மையான மதிப்பு வந்து இதனுடைய அந்த முக மதிப்பு, ஃபேஸ் வேல்யூ இல்லை. இப்ப இங்க வந்து 100 ரூபான்னு வைங்களேன், இதோட முக மதிப்பு 100 ரூபாண்டா உங்களுக்கு 5வது வருட கடைசியில் 10 ரூபாய் என்ற கூப்பனும் 100 ரூபாயும் கிடைக்கும். மொத்தமா 110 ரூபாய். ஆனா அந்த 110 ரூபாய் என்ற அந்த பெயரளவு மதிப்பின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை நீங்க கண்டறிய வேண்டும். அந்த உண்மையான மதிப்பை சேர்த்தால், இந்த பணப்பாய்ச்சலின் உண்மையான மதிப்புகளை நீங்க சேர்த்தால் இந்த முறியின் உண்மையான விலை அல்லது உண்மையான மதிப்பு உங்களுக்கு கணக்கிடலாம். சரியா? அதைத்தான் இதுக்கு பேஸ் டெக்னிக்கா நாங்க பயன்படுத்துறது. முறியின் எதிர்கால பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு மூலம் ஒரு முறியின் விலை நிர்மாணிக்கப்படுகின்றது. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. முன்னர் குறிப்பிடப்படி முறிகளுக்கு 2 வகையான பணப்புழக்கங்கள் உள்ளன. கூப்பன் எனப்படும் முதலீட்டாளர் அவ்வப்போது பெறும் வட்டி, அது முதலாவது. 2வது வந்து முதிர்ச்சியின் போது திரும்பி செலுத்தப்படும் முதலீட்டின் முதன்மை தொகை. முதலீட்டின் முதன்மை தொகை. நீங்க இந்த முதன்மை தொகையின் அந்த விளக்கத்தை நீங்க கடந்த வாரம் படிச்சிருப்பீங்க. சரியா? இது ரெண்டும் தான் ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கும் 2 வகையான பணப்புழக்கங்கள். இப்ப இதை வைத்து நாங்க எப்படி முறியின் மதிப்பை கணக்கிடுவோம்? ஒரு முறியின் மதிப்பு இந்த 2 பணப்புழக்கங்களின் ஒருங்கிணைப்பால் பெறப்படுகின்றது. எனவே ஒரு முறியின் மதிப்பை கீழ்வரும் முறையின் மூலம்
அறியலாம். இப்ப இத வந்து ஒரு 4 ஸ்டெப் ப்ரோசஸா ஒரு 4 ஸ்டெப்ஸ் அணுகிறது மூலமாக நாங்க எவ்வாறு முறியின் உண்மையான மதிப்பை கண்டறியலாம் தான் பார்க்க போறோம். இப்ப முதலாவது ஸ்டெப் அதுல சரியா? முதலாவதாக நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலாவதாக உங்களுக்கு இந்த கூப்பான் தெரியுமில்ல, இந்த கூப்பான் கொடுப்பனவு எவ்வளவு என்பதை நீங்க கண்டறிய போறீங்க. கூப்பான் கொடுப்பனவுகள் அரையாண்டு அல்லது ஆண்டுதோறும் முறியின் முதிர்வு வரை செலுத்தப்படுகின்றது. இப்ப பொதுவாக அரையாண்டு அல்லது ஆண்டுதோறும், சில நேரங்களில் மாதந்தோறும் செலுத்தலாம். விளங்கிச்சா? அது சில நேரம் மாறுபடலாம். பொதுவாக அரையாண்டு அல்லது ஆண்டுதோறும். இங்கு ஒரு கூப்பான் காலத்திற்கான கூப்பான் அல்லது வட்டி கொடுப்பனவுகளை கணக்கிட வேணும். விளங்கிச்சா? அதாவது ஒரு கூப்பான் காலத்திற்கான கூப்பான் கொடுப்பனவு எவ்வளவு என்பதுதான் நீங்க முதலாவதாக நீங்க கண்டறிய போறீங்க. அப்ப கூப்பான் கொடுப்பனவை எவ்வாறு கண்டறியலாம்? முதன்மை தொகை, அதை பெருக்குவீங்க கூப்பான் வீதத்தால, அதையும் பெருக்குவீங்க ஒன்று அதை பிரிப்பீங்க கூப்பான் அதிர்வெண்ணால், அல்லது கூப்பான் வீதத்தை நேரடியாக கூப்பான் அதிர்வெண்ணால பிரித்தால் கூட உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். இப்ப இத நீங்க முதலே பார்த்திருப்பீங்க. இந்த ஃபார்முலால இது வந்து சேர்ந்த வட்டிக்கான ஃபார்முலா இல்ல, இந்த சேர்ந்த வட்டிக்கான ஃபார்முலால இந்த முதல் பகுதி அதைத்தான் நீங்க செய்றீங்க. விளங்கிச்சா? அதைத்தான் நான் டீட்டெயிலா உங்களுக்கு அத இங்க கூறியிருக்கிறேன். கூப்பான் கொடுப்பனவு என்றால் என்ன? முதன்மை தொகை கூப்பான் வீதத்தால பெருக்கி பிறகு அத கூப்பான் அதிர்வெண்ணால பிரிச்சா உங்களுக்கு அந்த ஒரு கூப்பான் காலத்திற்கான கொடுப்பனவை நீங்க கண்டறியலாம். சரியா? அடுத்த ஸ்டெப் என்னது? இப்ப உங்களுக்கு கூப்பான் கொடுப்பனவை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு காலத்திற்கான கூப்பான் கொடுப்பனவு எவ்வளவு? இப்ப இந்த கூப்பான் கொடுப்பனவின் உண்மையான மதிப்பு என்ன அல்லது தற்போதைய மதிப்பு என்ன? உங்களுக்கு தெரியும், இந்த கூப்பான் கொடுப்பனவு வந்து ஆண்டுதோறும் அல்லது அரையாண்டுதோறும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா அது வந்து பெயரளவு மதிப்பு. இந்த பெயரளவு மதிப்பின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப ஒவ்வொரு கூப்பான் காலத்திற்கான கூப்பான் கொடுப்பனவுகளின் தற்போதைய மதிப்பை முதிர்வுக்கான விளைவு வீதத்தை கழிவீடு வீதமாக பயன்படுத்தி கணக்கிடவும். விளங்கிச்சா? அதாவது இங்க சிபின்னு சொல்றது வந்து கூப்பான் கொடுப்பனவு. அந்த கூப்பான் கொடுப்பனவை வந்து டயக்ராமா சொல்றேன்னு சொன்னா, இந்த கூப்பான் கொடுப்பனவுல வந்து இந்த கூப்பான் கொடுப்பனவுல நாங்க யோசிப்போம், உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குது, இங்கேயும் 10. இப்ப நாங்க முதல் ஸ்டெப்ல நாங்க கணக்கிட்ட கூப்பான் கொடுப்பனவை தான் இப்ப நான் இங்க எழுதுறேன். முதலாவது ஸ்டெப் வந்து கூப்பான் கொடுப்பனவை கண்டறிகிறது. இப்ப உங்களுக்கு தெரியும் ஆண்டுதோறும் உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குது. சரியா? இப்ப இதனுடைய உண்மையான மதிப்பை கண்டறியணும்னு இப்ப நீங்க இருக்கும் தருணம் வந்து இந்த தருணம், இந்த நிலையில இருக்கிறீங்க. சரியா? இந்த காலகட்டத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு ஆண்டின் முடிவில் கிடைக்கும் இந்த 10 ரூபாயின் உண்மையான விலை உங்களுக்கு வேணும். உங்களுக்கு தெரியும், உண்மையான விலை வந்து இங்க இருக்கும் 10 ரூபாயை விட குறைவு. சரியா? பிறகு இரண்டாவது ஆண்டின் முடிவில் கிடைக்கும் 10 ரூபாய் அதை விட குறைவு. அப்ப இதனுடைய தற்போதைய மதிப்பு வந்து குறைந்து கொண்டு போக வேணும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 10 ரூபாயை வந்து நாங்க பிரிக்க இருக்கு. எதால பிரிக்க இருக்கு?
இந்த முறிக்கான விளைவு வீதத்தால், அதாவது இந்த முறியினால உங்களுக்கு கிடைக்கும் வட்டி, அந்த வருமானம் இருக்கலாம், முழு வருமானம், அந்த முழு வருமானத்தையும் ஒரு வீதமாக நாங்க கணக்கிட்டு இருப்போம். முதிர்வு மட்டும் நீங்க வைத்திருந்தால் உங்களுக்கு இவ்வளவான வருமான வீதம், விளைவு வீதம் கிடைக்கும் என்ற ஒரு வீதம் இருக்கு. அந்த வீதத்தை நாங்க பயன்படுத்தி அந்த வீதத்தால இத நாங்க பிரிக்க இருக்கு. அப்ப இது வந்து தசங்கணக்குல வருது இல்ல, தசங்கணக்குல வந்து ஒன்றோடு நாங்க இந்த விளைவு வீதத்தை கூட்டி இதால நாங்க அத பிரிக்க வேண்டும். அப்ப உங்களுக்கான விடை வரும். ஆனால் இப்ப நாங்க இவ்வளத்தையும் ஒரே விதத்தால பிரிச்சா ஒரே விடையில வரும், அது பிழை. உங்களுக்கு தெரியும், இது காலத்திற்கு மாத்த வேணும். அப்ப ஒன்றோடு இந்த 6ஐ நாங்க கூட்டினதுக்கு அப்புறம் பிரிப்பதற்கு முதல் இதை வந்து காலத்திற்காக நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், இது ஒரு கூப்பன் அதிர்வெண் ஒரு காலத்தில் முடிவில் கிடைப்பதனால இது 1, இது வந்து 2, 3. அவ்வாறு இந்த காலத்தையும் நாங்கள் இந்த கணக்கீட்டில் இந்த காலத்தையும் உள்ளடக்க வேண்டும். அப்பதான் இதனுடைய உண்மையான மதிப்புங்களுக்கு கிடைக்கும். விளங்கிச்ச பிறகு நாங்க முதல்ல செஞ்சமேல ஒரு ஆண்டில் நாங்க பார்த்தோம், ஒரு ஆண்டில் 8 வீத கூப்பனாக இருந்தால் அரை ஆண்டில் 4 வீதம் தான் நாங்க பிரிச்சுனாங்க. அப்ப அதே மாதிரிதான் சில நேரம் விளைவு வீதத்தையும் நாங்க இந்த கூப்பன் அதிர்வெணுக்காக மாற்ற வேண்டும். இப்ப இதுல வந்து ஒரு வருடம் என்பதுனால உங்களுக்கு தெரியும், முதிர்வுக்கான விளைவு வீதமும் ஒரு வருடத்திற்கான அந்த வருமான வீதத்தை தான் காட்டுது. விளங்கிச்சா? அப்ப அந்த போது நாங்க R என்பதை மாற்ற தேவையில்லை, அதுவும் ஒரு வருடத்தை தான் குறிக்கின்றது. கூப்பன் அதிர்வெண்ணும் ஒரு வருடமாக எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மேல் இருக்கும் கூப்பன் கொடுப்பனவும் ஒரு வருடத்திற்காக தான் இருக்கு. சில கணக்குகள்ல வந்து கூப்பன் அதிர்வெண் 2ஆக இருக்கும், அதாவது ஒரு வருடத்தில் 2 தடவைகள் கூப்பன் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படும். அப்ப நீங்கள் கணக்கிடும் அந்த கூப்பன் கொடுப்பனவு வந்து 6 மாதத்திற்கான கூப்பன் கொடுப்பனவு. விளங்கிச்சா? இப்ப மேல 6 மாதத்திற்கான கூப்பன் கொடுப்பனவு இருக்கும் போது அதை நீங்கள் ஒரு வருடத்திற்கான விளைவு வீதத்தால பிரிக்கலுமா? இயலாது. அப்ப அந்த விளைவு வீதத்தையும் நீங்கள் 6 மாதத்திற்காக மாற்ற வேண்டும். அப்ப R என்பதையும் நீங்கள் இந்த கூப்பன் அதிர்வெண், அதை நாங்க M என்று டினோட் பண்றது, அதனால பிரிக்க வேண்டும். அதனால பிரிச்சாதான் உங்களுக்கான அந்த சரியான விளைவு வீதம் வரும், அந்த காலத்திற்கான விளைவு வீதம் வரும். அதைத்தான் நான் இங்க ஈக்குவேஷன்ல போட்டு இந்த விளக்கப்படுத்திருக்கேன். ஒவ்வொரு கூப்பன் கொடுப்பனவும் உங்களுக்கு இந்த கூப்பன் கொடுப்பனவும் அதிர்வெண்ணால, அதாவது M என்பதால அட்ஜஸ்ட் ஆகுது இல்ல, அதனால ஆரையும் நாங்க M என்பதால பிரிக்க வேண்டும். விளங்கிச்சா? இப்ப இந்த 1 என்பது அந்த காலகட்டத்திற்கான காலம் என்பதை நாங்க அதை உள்ளடக்குகின்றோம். 1, 2 அது கண்டினியூ ஆகியே போகும். அந்த எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் வட்டியை செலுத்துகின்றீர்களோ அது மட்டும் அந்த அனைத்து கொடுப்பனவுகளையும் நீங்க தற்போதைய மதிப்புக்கு மாற்ற வேண்டும். கடைசி மற்றும் கடைசியில நீங்க சில நேரம் பார்க்கலாம், நான் இங்க NM என்று விளக்கப்படுத்திருக்கேன். உங்களுக்கு N என்பது முதிர்வு காலத்தின் அந்த கடைசி. சில நேரம் வருடங்கள்ல இது N என்பதை அது பொதுவாக வருடங்கள்ல தான் சொல்றது. 5 வருட காலத்திற்கான ஒரு முறை, 2 வருடத்திற்கான முறை. அப்ப N என்பது வருடங்களை குறிக்கின்றது. உங்களுக்கு தெரியும் M, அதாவது கூப்பன் அதிர்வெண் என்பது வந்து ஒரு வருடத்துல எவ்வளவு தடவைகள் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லு. விளங்கிச்சா? அப்ப இந்த கடைசி உங்களுக்கு இந்த கடைசி கூப்பன் வர அந்த எந்த காலம் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா என்னை எம்மால் பெருக்கினால் அந்த கடைசி வரும் அந்த காலத்தின் அந்த காலம் உங்களுக்கு வரும். இப்ப இந்த உதாரணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா N என்பது வந்து 5. சரியா? இங்க கூப்பன் ஃப்ரீக்வன்சி அல்லது கூப்பன் அதிர்வெண் வந்து 1. அப்ப இதனுடைய இப்படி இதற்கு நீங்க ஃபார்முலாவை இங்கால
கழிவீடு வீதமா இதை நீங்க என்டர் பண்ணும்போது இந்த கடைசியா உங்களுக்கு வர அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் 5. அதை தெரிஞ்சு கொள்ளுது. இப்ப கூப்பன் அதிர்வெண் 2 இருந்தால், எண் 5 இருந்து கூப்பன் அதிர்வெண் 2 இருந்தால் இந்த கடைசி வந்து 10 மாறும். அப்ப நீங்க இத இன்னும் கண்டினியூ பண்ண இருக்கு. இங்க 10 வர மட்டும் இத கண்டினியூ பண்ண இருக்கு. விளங்கிச்சா? அந்த மொத்த காலகட்டங்களையும் உங்களுக்கு இதன் மூலம் கண்டறியலாம். மூன்றாவது ஸ்டெப், மூன்றாவதா நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப கூப்பன் என்பதை நீங்க கணக்கிட்டுட்டீங்க. கூப்பன் கொடுப்பனவு எவ்வளவுன்னு பாத்துட்டீங்க. அதனுடைய உண்மையான மதிப்பையும் நீங்க கண்டறிஞ்சிட்டீங்க. இப்ப அடுத்த பணப்புழக்க வீதம் என்னது? முதன்மை தொகை. அதாவது இது சரியா? இப்ப இந்த முதன்மை தொகையை நீங்க கணக்கிடணுமா? இல்ல, அது உங்களுக்கு அந்த கணக்கிலே கொடுத்திருப்பாங்க. முக மதிப்பு தான் முதன்மை தொகையாகவும் இருக்கின்றது. சரியா? அப்ப அது கணக்கிட தேவையில்லை. அது பொதுவாக கணக்கிலே தாருது. அப்ப நேரடியாக நீங்க முக மதிப்பின் தற்போதைய மதிப்பை கணக்கிடும் அந்த படிக்கு போகலாம். விளங்கிச்சா? கூப்பன்ல தான் நாங்க முதலாவதா கொடுப்பனவை கணக்கிட்டு பிறகு தற்போதைய மதிப்பை கணக்கிட வேண்டும். முக மதிப்புல அவ்வாறு செய்ய தேவையில்லை. பொதுவாகவே முக மதிப்பு தான் முதன்மை தொகையாகவும் இருக்கு. அதனால நேரடியாகவே நாங்க அந்த முக மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம் முதன்மை தொகையாக. அதனுடைய நேரடியாக நாங்க தற்போதைய மதிப்பை கணக்கிடலாம். அப்ப தற்போதைய மதிப்பு எவ்வாறு கணக்கிட போறீங்க? இது வந்து முதன்மை தொகை அல்லது முக மதிப்பாகவும் இருக்கு, பேஸ் வேல்யூ. அதை நாங்க அதே முறையில் கூப்பனை நாங்கள் எவ்வாறு தற்போதைய மதிப்புக்கு நாங்க மாற்றினோமோ அதே முறையில் தான் 1க்கு 6 என்பதை கூட்டருக்கு அந்த சேர்க்கை இருக்கு. அந்த 6ஐ சேர்க்கும் போது 6ஐ முதலில் நாங்கள் அந்த கூப்பன் அதிர்வெண்ணால் பிரித்து அந்த காலத்திற்கான விளைவு வீதத்தை நாங்க கண்டுபிடிக்கிறது. அந்த விளைவு வீதத்துக்கு தான் 1ஐ சேர்க்க இருக்கு. விளங்கிச்சா? பிறகு அதை நாங்க அந்த காலத்தின் அடிப்படையில் அதை நாங்க மாற்ற வேண்டும். அந்த காலத்தை என்பதை நாங்க கருத்தில் கொள்ள வேண்டும். இதுல வந்து அதே அடிப்படையில் தான். ஆனா உங்களுக்கு தெரியும் நான் இங்க NM பாவிச்சிருப்பேன். இப்ப இதே NM என்பதை இந்த கடைசியிலே நான் இங்கேயும் பாவிச்சிருக்கேன். அதுவும் கடைசி கூப்பன்ல மாத்திரம்தான். ஏன் என்று நீங்க யோசிப்பேன். இவ்வளவு இந்த மற்ற கூப்பன்ல நான் அந்த NM என்பதை நான் பயன்படுத்தி இல்லை. ஏன் நான் இதுல மற்றும் பயன்படுத்தினேன் என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்க முதல்ல பார்த்த இந்த கடைசி ஆண்டில் இது ரெண்டு, இந்த கடைசி கூப்பனும் கிடைக்கும் காலமும் இந்த முதன்மை தொகை கிடைக்கும் காலமும் ஒன்று. விளங்கினதா? அதனால தான் இது NM என்பது இதனுடைய கடைசி காலம் என்று சொன்னா இந்த முக மதிப்பும் கிடைக்கிறது அந்த காலத்தில் தான். அதனால்தான் இங்கேயும் நான் NM என்பதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். விளங்கிச்சா? இப்ப மூன்றாவது படியில நாங்க அதையும் கணக்கீடு செய்தோம். பிறகு கடைசியாக என்ன செய்யறது? உங்களுக்கு தெரியும், இதுல கூப்பனுக்கான தற்போதைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். கூப்பனுக்கான தற்போதைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு முதன்மை தொகைக்கான தற்போதைய மதிப்பையும் கண்டுபிடிச்சோம். இப்ப இது ரெண்டையும் இணைத்தம் என்று சொன்னா இந்த முறியின் தற்போதைய மதிப்பை நாங்க கண்டறியலாம். அதாவது தற்போதைய மதிப்பு தான் இதனுடைய உண்மையான விலை. விளங்கிச்சா? இப்ப இது ரெண்டையும் நாங்க சேர்த்து கொள்வது, இணைப்பதால ஆட் பண்ண சொன்னா டிரெக்டா எங்களுக்கு நாங்கள் தேடும் விடை கிடைக்கும். இப்ப நான்காவது படியாக கூப்பன் வட்டி மற்றும் முக மதிப்பின் தற்போதைய மதிப்பை சேர்க்கவும். அதாவது படி 2 மற்றும் 3 முடிவுகளை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்சரை சேர்க்கிறோம் என்று சொன்னா, விடையை சேர்த்தோம் என்று சொன்னா நேரடியாகவே முறியின் உண்மையான விலை எங்களால கண்டுபிடிக்க முடியும். விளங்கிச்சா? இப்ப நாங்க இத எளிதில் விளக்கப்படுத்துற மாதிரி
நாங்க ஒரு பயிற்சி கேள்வி ரெண்டு பயிற்சி கேள்விகளை செய்வோம். இப்ப முதலாவது பயிற்சி கேள்வி வந்து மிகவும் எளிதான ஒரு கேள்வி உண்டு. சரியா? 5% வருடாந்திர கூப்பன் கொடுப்பனவை கொண்ட, எங்களுக்கு எளிதாகும் பேஞ்சிலே செஞ்சோம் என்று சொன்னா சரி, ஹைலைட் பண்ணிட்டேன். இப்ப எங்களுக்கு கேள்வியை நாங்க ஐந்து சதவீதம் வருடாந்திர கூப்பன். அப்ப இதனுடைய கூப்பன் அதிர்வெண் வந்து 1. சரியா? கூப்பன் வீதம் 5%. இப்ப நான் உங்களுக்கு முதல் பாடங்களை சொன்ன மாதிரி கேள்வியை வாசிக்கும் போது இங்கால சைட்ல நோட் டவுன் பண்ணுங்க. கூப்பன் சதவீதம் 5, அதிர்வெண் 1, கூப்பன் ரேட், இது வந்து கூப்பன் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண். பிறகு முக மதிப்பு எவ்வளவு? 1000. முதிர்ச்சி அடைய 5 வருடங்கள் தான் இருக்கு. இது வந்து என். இத உங்களுக்கு எம் என்று டினோட் பண்ணலாம். சரியா? மேலும் முதலீட்டாளர் 6% விளைவு வீதமாக எதிர்பார்க்கின்றார். அப்ப 6 என்பதுதான் 6 இருக்கு. சரியா? இதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன? சரியா? அப்ப நாங்க முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? முதலாவது படி என்ன? கூப்பன் கொடுப்பனவை கண்டறிய வேண்டும். கூப்பன் கொடுப்பனவை எவ்வாறு கண்டறிவோம்? முதலாவது படியாக நாங்க முக மதிப்பு என்னும் 1000 ரூபாய் எடுத்துட்டு கூப்பன் வீதம் 5%. ஒன்று இந்த 5% நேரடியாக 1ஆல பிரிக்கலாம், அல்லது 1 கூப்பன் அதிர்வெண் என்ன? 1, அதால பிரிக்கிறதால எங்களுக்கு கிடைக்கும் கூப்பன் ஒரு கூப்பன் காலத்திற்கான கொடுப்பனவு தொகை என்னது? 50 ரூபாய். விளங்கிச்சா? அதுதான் ஒரு காலத்திற்கான கூப்பன் கொடுப்பனவு. அப்ப இதை நீங்க 5 தடவைகள் பெறுகின்றீர்கள். அப்ப 1, 2, 3, 4, 5. விளங்கிச்சா? பிறகு இரண்டாவது படி என்ன? இதனுடைய தற்போதைய மதிப்பை நீங்க கண்டறிய போறீங்க. சரியா? அப்ப இரண்டாவதாக தற்போதைய மதிப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க? 1ற்கு அந்த காலகட்டத்திற்கான 6 எடுத்து அதை நீங்க காலத்திற்காக அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப இங்க வந்து 6 என்பது 6%, எம் என்பது 1, ஒன்றோட சேர்க்க போறீங்க. சரியா? இப்ப இதுல காலத்தை நீங்க எவ்வாறு நிர்ணயிக்க போறீங்க? இது வந்து 5 வருடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்படுகின்றது. அப்ப இது வந்து முதலாவது ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது, 4வது, 5வது ஆண்டு. இந்த கடைசி ஆண்டை நீங்க எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? என் வந்து 5, எம் வந்து 1. அப்ப 5 மட்டும் நீங்க இதை கண்டினியூ பண்ண இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். விளங்கிச்சா? அதை பயன்படுத்தினா உங்களுக்கு நேரடியாக இதனுடைய உண்மையான இந்த கொடுப்பனவின் உண்மையான தொகை உங்களுக்கு கிடைக்கும். பிறகு 3வது படியாக என்ன செய்வீங்க? உங்களுக்கு கிடைக்கும் அந்த முக மதிப்பு, அதாவது இந்த முதன்மை தொகை இருக்கல 1000 ரூபாவை நீங்க தற்போதைய மதிப்புக்கு நீங்க மாற்ற வேண்டும். அப்ப என்ன செய்யறது உங்களுக்கு தெரியும்? இங்க நீங்க பயன்படுத்திய அதே இதைத்தான் இங்கேயும் பயன்படுத்துறீங்க.
சரியா? அப்ப 1ற்கு 6 என்பதை அதே இதுதான் 1ற்கு 6 இணைக்க வேண்டும். ஆனா 6 என்பதை இணைப்பதற்கு முதல்ல அந்த காலத்திற்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. அதனால m என்பதால நீங்க முதல்ல பிரிக்க இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஒன்றோடு இணையுங்க. பிறகு அந்த கடைசியான அந்த கொடுப்பனவு காலம் nm என்பதுதான் நீங்க பயன்படுத்துவீங்க. விளங்கிச்சா? பிறகு 4வதும் கடைசியுமான படியாக இந்த 2 விடைகளையும் இணைத்தால் உங்களுக்கு தற்போதைய மதிப்பாக இந்த விடை கிடைக்கும். சரியா? உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். இப்ப இதே கேள்விய இது இங்க வந்து வருடாந்திரம் என்பது இல்லாம, சரியா? வருடாந்திரம் இல்லாம ஆண்டிற்கு இருமுறை, சரியா? அரையாண்டிற்கு அதாவது அரை ஆண்டிற்கு ஒரு முறை என்று இருந்தா, அதாவது உங்களுக்கு கூப்பன் அதிர்வெண் அப்ப என்னவா இருக்கும்? கூப்பன் வீதம் 5%. அதுதான் கூப்பன் ரேட். சிபி இல்ல, சிபி என்று நாங்க இங்க பயன்படுத்துறது வந்து சிபி வந்து கூப்பன் கொடுப்பனவு, இது வந்து கூப்பன் ரேட், கூப்பன் வீதம். பிறகு வந்து 2 தான் எம் ஆக இருக்கும். விளங்கிச்சா? ஆண்டிற்கு 2 தடவை. முக மதிப்பு 1000, முதிர்ச்சிக்கு இப்ப 5 ஆண்டுகள் இல்லாம நாங்க எளிதாக 2 ஆண்டுகள் என்று வைங்கல, 2 ஆண்டுகள் என்று வைங்க. அப்ப 2 என்பதுதான் எண்ணாக அமையும். சரியா? இப்ப நான் அதே கணக்க மாத்துனா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்க போறோம். சரியா? முதலீட்டாளர் கேட்கும் விளைவு வீதம் வந்து 6%. அதுதான் 6ஆக அமைகிறது. இப்ப இந்த தருணத்துல இதனுடைய மதிப்பு, தற்போதைய மதிப்பு என்ன? இப்ப இதை நீங்க வீட்டிலே செஞ்சு பாருங்க. இதனுடைய விடை எனக்கு இப்ப இல்ல, இதனுடைய விடையை நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. ஆனா இதனுடைய எவ்வாறு அந்த வேல்யூஸ் மாறுதுன்னு பார்ப்போம். முதலாவது என்ன செய்ய போறீங்க? முதலாவதாக முக மதிப்பு, அந்த கூப்பன் கொடுப்பனவை கண்டறிய வேணும். 1000 கூப்பன் வீதமான 5ஆல நீங்க பெருக்க போறீங்க. ஆனா இந்த தருணத்துல ஒரு வருடத்திற்கு 2 தடவைகள் வரப்போகுது. விளங்கிச்சா? ஒரு வருடத்திற்கு 2 தடவைகள் வரும் என்பதால் உங்களுக்கு வருட விடை வந்து 25 ரூபாயாக மாறுகிறது. விளங்கிச்சா? 25 ரூபாயாக இது மாறுகிறது. இப்ப நாங்க இதே வேல்யூவை கண்டினியூ பண்றதுன்னு சொன்னா இதை நாங்க 10% இப்போதைக்கு மாத்துவோம். அதாவது எங்களுடைய கூப்பன் வீதத்தை 10ஆக மாத்துவோம். இங்க 10ஆக மாத்தினால் எங்களுக்கு அதே அப்படி 50ஆகவே வரும். அப்ப எளிதாக எங்களோட அந்த கால்குலேஷனை செஞ்சு கொள்ளலாம். இங்க நாங்க 10ஆக பயன்படுத்துவோம். 10 சொன்னா 1000 10% பெருக்கி ஒரு வருடத்திற்கு 2 தடவைகள் என்ற அதிர்வெண் என்பதால் உங்களுக்கு இங்க 50 என்பது நேரடியாக வரும். சரியா? அப்ப ஒவ்வொரு கூப்பன் காலத்திற்கும் 50 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கின்றது. விளங்கிச்சா? அப்ப 2வது படி என்ன? இதனுடைய தற்போதைய மதிப்பு. தற்போதைய மதிப்பை நீங்க எவ்வாறு கண்டறியும்? இப்ப இங்க 6ஆக இருக்காது. ஏன் 6ஆக இருக்காது? இங்க 1ற்கு நீங்கள் 6ஐ இணைப்பதற்கு முதல்ல m என்பதால நீங்க இத பிரிக்க இருக்கு. விளங்கிச்சா? அப்ப இங்க வந்து 6 என்பது 6%, m என்பது 2, அப்ப 3% இங்க மாறுகிறது. விளங்கிச்சா? அப்ப இது வந்து 3ஆக மாறுகிறது.
இவ்வளவும் 3ஆக மாறுகிறது. 6க்கு பதிலாக இங்க 3ஆக மாறுகின்றது. அதே போல் இந்த காலங்களை பார்ப்போம். இப்ப 2வது படியிலே உங்களுக்கான கடைசி ஆன காலம் என்ன, கடைசியான அந்த கடைசி காலத்தின் இந்த பீரியட் டைம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். NM அதாவது 2 வருடங்கள், ஒரு வருடத்திற்கு 2 தடவைகள். அப்ப 4 காலங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 வருடம் ஒரு வருடத்திற்கு 2 தடவைன்னா உங்களுக்கு 4 தடவைகள் கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறும். 4 காலங்கள்ல உங்களுக்கு கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறும். அப்ப இது 1 சரி. இங்க 3 இல்லை, இங்க 6 இல்லை, 3ஆக இருக்கும். இங்க 1 சரி, 2 சரி, 3ம் சரி, 4ம் சரி. ஆனால் இங்க 5ஆவதாக ஒரு கொடுப்பனவு இருக்காது. விளங்கிச்சா? அதே மாதிரிதான் முக மதிப்பை நீங்கள் பிரிக்கும் போது இங்க 5 என்பது வராது. கடைசி காலத்திற்கான அந்த இது 4. விளங்கிச்சா? அதாக மாறும். இப்படித்தான் உங்களோட அந்த அரையாண்டு இந்த கூப்பன் அதிர்வெண் மாறும் போது இந்த கேள்வியை கணக்கிடும் அந்த பயன்படுத்தும் அந்த எண்ணிக்கைகளின் மாற்றங்கள், அந்த நம்பர்ஸ் டிஃபரன்சஸ் வருகின்றது. விளங்கிச்சா? இன்னொரு வினாவை பார்ப்போம். சரி, இந்த क्वेश्चन அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். 100 ரூபாய் முக மதிப்பு உள்ள ஒரு முறியின் அரையாண்டு கூப்பன் வீதம் 8.5% மற்றும் முதிர்ச்சி அடைய 1.5 ஆண்டுகளும் விளைவு வீதம் 8% என்றால் அந்த முறியின் விலையை கணக்கிடுங்க. சரியா? முதலாவதாக முக மதிப்பு 100 ரூபாய், கூப்பன் 8.5, விளைவு வீதம் 8. எழுதும் போது வாசிக்கும் போது அந்த ஆர்டர்ல இருந்ததான் லேசு. சரியா? இங்கே சொல்லியிருக்காங்க அரை ஆண்டிற்கு. அப்ப கூப்பன் அதிர்வெண் 2, கூப்பன் வீதம் 8.5, முதிர்ச்சி அடைய 1.5 ஆண்டுகள் இருக்கின்றது. கூப்பன் விளைவு வீதம் 8%. இப்ப இந்த முறியின் விலையை கணக்கிடுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நான் முதலாவதாக நான் என்ன செய்யறேன்னா NM என்னும் அந்த காலத்தை நான் முதலாவதாகவே கணக்கிடுறேன். N என்றால் என்ன? முதிர்வு காலம். அதை நாம் பெருக்கிறது கூப்பன் அதிர்வெண் என்னும் M என்பதால். அப்ப 3 என்னும் எங்க விடை வருகின்றது. அப்ப 3 காலகட்டங்கள்ல முதலீட்டாளருக்கான காசு பாய்ச்சல்கள் வரும். சரியா? இப்ப முதலாவது படி என்ன? முதலாவது படியாக நாங்க கூப்பன் கொடுப்பனவை கண்டுபிடிக்கப்படும். சரியா? கூப்பன் கொடுப்பனவு முதலாவது படி அதாக இருந்தால் முக மதிப்பிற்கு கூப்பன் வீதத்தை முக மதிப்பை கூப்பன் வீதத்தால பெருக்கி அந்த கூப்பன் வீதத்தை முதல்ல நீங்க அந்த அதிர்வெணுக்கான அந்த காலத்திற்காக மாற்ற வேணும். அப்ப 8.5% என்பது ஒரு வருடத்திற்கு. ஆனால் ஒரு வருடத்திற்கு 2 தடவைகள் கூப்பன்கள் செலுத்தப்படுவதால் 6 மாதத்திற்கான சதவீதம் எவ்வளவு என்பதை நாங்க முதல்ல கணக்கிட வேண்டும். சரியா? அப்ப அது 4.25. அதாவது 8.5 என்பதை 2ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 4.25 என்பதுதான் விடை. இதை பயன்படுத்தி இதை நீங்க முக மதிப்பை இதால நேரடியாக பெருக்கினா உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். சரியா? அதுதான் முதலாவது படி. 2வது படி என்ன? எனக்கு இந்த கூப்பன் கொடுப்பனவின் தற்போதைய மதிப்பு வேணும். சரி, அப்ப நான் எவ்வாறு தற்போதைய மதிப்பு எடுக்க போறேன்?
ஒவ்வொரு கூப்பான் கொடுப்பனவையும் நான் அந்த விளைவு வீதத்தை பயன்படுத்தி விளைவு வீதத்தை கழிவீடு வீதமாக பயன்படுத்தி தற்போதைய மதிப்புக்கு நான் மாற்ற போறேன். சரியா? இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒன்றுக்கு நான் ஆரை நான் எம்மால பிரிச்சுட்டு இணைக்கிறேன். விளங்கிச்சா? அப்ப என்னால பிரிக்கும் போது என்னுடைய விடை என்னது? சாரி, ஆர் என்பது 8, எம் என்பது 2. அப்ப 4%. 4%த்தை நான் இணைச்சிட்டு இவ்வளத்தை நான் அந்த பவர் என்கிறதால அந்த டைமை வெயிட் பண்றேன். அது இங்க 1, இது ஒரு முதலாவது காலம் என்பதால் இதை நான் 1 என்பதால் நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன். இரண்டாவதும் அதே விதம் தான். ஆர் என்னும் 8%த்தை நான் முதல்ல அதிர்வெண்ணுக்காக அட்ஜஸ்ட் பண்றேன். அப்ப 4% வருகின்றது. 8%த்தை 2ஆல பிரிச்சோம்டா அதை நான் 1க்கு சேர்க்கின்றேன். ஆனால் இது இரண்டாவது காலத்தில் கிடைக்கின்றது. அப்ப நான் இங்க பயன்படுத்தும் அந்த காலத்திற்கான அறிகுறி 2. மூன்றாவதும் அதே விதம். 8ஐ 2ஆல பிரிச்சுட்டு அது 4% வரும். அதை நான் 1க்கு இணைக்கிறேன். ஆனா காலத்திற்கான அறிகுறியாக நான் இங்க 3ஐ பயன்படுத்துறேன். விளங்கிச்சா? இப்ப இங்க காலத்திற்கான அறிகுறியாக 1ஐ பயன்படுத்துறேன். அப்ப எனக்கான இந்த கழிவீட்டு வீதம் கண்டுபிடிச்சிட்டேன். பிறகு நான் என்ன செய்யறது? கூப்பான் கொடுப்பனவை இந்த கழிவீட்டு வீதத்தால பிரிக்க இருக்கு. 4.25 என்பதை இந்த ஒவ்வொரு காலத்திற்கான கழிவீட்டு வீதத்தால நான் பிரிச்சேன்னு சொன்னா இதனுடைய தற்போதைய மதிப்பு எனக்கு கிடைக்கும். அதாவது நான் இன்னும் 6 மாதத்தில் எனக்கு கிடைக்கும் 1.25 ரூபாய் என்னும் அந்த கூப்பான் கொடுப்பனவின் தற்போதைய மதிப்பு 4.1 இருக்கின்றது. இன்னும் ஒரு வருடத்தில், அதாவது இன்னும் 12 மாதங்களில் எனக்கு கிடைக்கும் 4.25 என்னும் கூப்பான் கொடுப்பனவின் தற்போதைய மதிப்பு 3.9. விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு தெரியும், காலம் அதிகரிக்க அதிகரிக்க தற்போதைய மதிப்பு குறைவடைந்து கொண்டே இருக்கு. இதனுடைய முழு தற்போதைய மதிப்பு 11 ரூபாய் 79%. பிறகு இப்ப இதுதான் இரண்டாவது ஸ்டெப். சரியா? மூன்றாவது ஸ்டெப் என்னது? முதன்மை தொகையை கணக்கிடுறதா? இல்ல, முதன்மை தொகை அல்லது முக மதிப்பை தான் முதன்மை தொகை நான் இங்க பயன்படுத்துறேன். எனக்கு வேணும் இதனுடைய தற்போதைய மதிப்பு. சரி, அப்ப தற்போதைய மதிப்பை கண்டுபிடிக்க நான் என்ன செய்வேன்? 100ஐ இங்க நான் பயன்படுத்துற இதே கழிவீட்டு வீதம் தான் இங்கேயும் வரும். ஏன்னு சொன்னா கடைசி இந்த கடைசியான காலம் இல்ல. அப்ப இங்க என் என்பது 3ஆக இருக்கிறது. அப்ப இந்த 3 தான் கடைசியான காலம். அப்ப நான் 6 என்பதை அந்த கூப்பான் அதிர்வெண்ணுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்ப 4% வருகின்றது. அது 4%த்தை 1க்கு சேர்த்து அதை நான் காலத்திற்காக அட்ஜஸ்ட் பண்றேன். அப்ப எனக்கு கழிவீட்டு வீதம் வருகின்றது. அப்ப 100ஐ நான் இந்த கழிவீட்டு வீதத்தால பிரிச்சேன்னு சொன்னா முக மதிப்பினுடைய தற்போதைய மதிப்பு எனக்கு கிடைக்கின்றது. விளங்கிச்சா? பிறகு நான்காவதாக நான் என்ன செய்யறேன்? 2ஐயும் 3ஐயும் இணைக்கிறது. உங்களுக்கு விளங்குதா? அதாவது முதல் 6 மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறது கூப்பான் அதிர்வெண் மாத்திரம்தான். முக மதிப்புல எதுவுமே கிடைக்குது இல்லை. அப்ப 4.09. பிறகு ஒரு வருடத்திலும் அவ்வளவுதான். 12 மாதங்களுக்கு அப்புறமும் கூப்பான் கொடுப்பனவு மாத்திரம்தான். முதன்மை தொகை இல்லை. கடைசி அதாவது 18வது மாதத்தில் எனக்கு கூப்பான் கொடுப்பனவு என்னுடைய முதன்மை தொகையும் 2மே மீள செலுத்தப்படும். அப்ப இது 2ஐயும் இணைக்கும் அந்த தொகை வருகின்றது.
அப்ப நேரடியாக எனக்கு இதனுடைய இந்த முறியினுடைய உண்மையான விலை அல்லது உண்மையான மதிப்பு எனக்கு கண்டறியப்படுகிறது. ஒன்று இந்த விதத்தில் அல்லது இந்த ரெண்டு விடைகளும் 2வது மற்றும் 3வது படிகளால நாங்க கண்டுபிடிக்கிற அந்த விடையை நாங்க நேரடியாக சேர்த்தோம் என்று சொன்னா அதுலயும் உங்களுக்கு நேரடியாகவே அந்த விடை கிடைக்கின்றது. உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். இப்ப இந்த 4 ஸ்டெப்ஸை நான் கொஞ்சம் சுருக்கி இருக்கிறேன். எப்படி சுருக்கிறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் 2 தடவைகள் கழிவீட்டு வீதத்தை இங்க என்டர் பண்றதை விட நேரடியாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னா கூப்பான் கொடுப்பனவு இருக்கு. நேரடியாக முதன்மை தொகையை இணைத்து நான் மொத்த பணப்புழக்கம், அதாவது ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கும் மொத்த காசு உள்பாய்ச்சல் எவ்வளவுண்டு பெயரளவு வீதத்துல நான் பெயரளவு மதிப்புல கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்ப 4 ரூபாய் 25 சதம் என்பதை நான் 6 மாதத்தின் கடைசியில், பிறகு 12 மாதத்தின் கடைசியில் மற்றும் 18வது மாதத்தின் கடைசியிலும் கிடைக்கும். ஆனா 18வது மாதத்தின் கடைசியில் நான் 100 ரூபாய் ஒன்றையும் பெறுவேன். அப்ப மொத்த காசு உள்பாய்ச்சல் 104 ரூபாய் மற்றும் 25 சதம். அப்ப இந்த மொத்த பணப்புழக்கத்தையும் நான் என்னுடைய கழிவீட்டு வீதத்தை கண்டறிந்து விட்டு அதனோடு பிரித்தால் எனக்கு நேரடியாகவே தற்போதைய மதிப்பு கிடைக்க பெறுகின்றது. விளங்கிச்சா? இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு டிரெக்டாவே ஆன்சரை பெறக்கூடியதா இருக்கும். ஆனால் இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கடைசி அந்த காலத்தில் தான் உங்களுக்கு கூப்பான் அதனுடன் முதன்மை தொகையும் உங்களுக்கு பெறப்படுகின்றது. சரியா? இப்ப இந்த 4 படிகளின் மூலமாகவும் நாங்க என்னத்தை கண்டறிஞ்சோம்? ஒரு முறியின் உள்ளார்ந்த மதிப்பு அல்லது உண்மையான மதிப்பு, இல்லாட்டி அது உண்மையான விலை என்றும் சொல்லலாம். அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன என்பதை தான் நாங்க கண்டறிஞ்சிருக்கிறோம். இப்ப ஏன் இது எங்களுக்கு முக்கியம் என்று நீங்க யோசிக்கலாம். ஒரு முறியின் உண்மையான மதிப்பை கண்டறிந்து நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப ஒரு முறியில் நீங்கள் முதலீடு செய்வீர்களா மாட்டீர்களா என்பதை இந்த உண்மையான மதிப்பு தெரிந்திருந்தால் மிக இலகுவில் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னா சந்தையில் விளங்கிச்சா, சந்தையில் ஒரு முறி 80 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகின்றது. 80 ரூபாய்க்கு இன்னொரு முதலீட்டாளர் உங்களுக்கு விற்க தயாராக இருக்கிறார். சரியா? அப்ப அந்த முறியின் உண்மையான விலையை நீங்க எப்படி கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையான விலை, உண்மையான மதிப்பு 50 ரூபாய் என்று உங்களுக்கு தெரிய வருகின்றது. சந்தையில் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றப்படுகின்றது, வர்த்தகம் செய்யப்படுகின்றது. ஆனால் நீங்கள் கணக்கிட்டு செய்யும்போது பார்க்கும்போது இதனுடைய உண்மையான மதிப்பு 50 ரூபாய். நீங்க அவ்வகையான ஒரு முறையில் போய் முதலீடு செய்வீர்களா? இல்லை. ஏன்? உண்மையான விலை 50 ரூபாய். ஆனா சந்தையில் 80க்கு இது வர்த்தகம் செய்யப்படுகிறது. காலம் போக போக இதனுடைய உண்மையான விலைக்கு இந்த விலை குறைவடையும். அப்போ ஒரு முதலீட்டாளராக நான் ஒரு மிகை மதிப்புள்ள ஒரு முறியில போய் நான் மிக மதிப்புள்ள ஒரு முறியில போய் நான் முதலீடு செய்றேன். அது தவறு. விளங்கிச்சா? ஏன்? மிகை மதிப்புள்ள ஒரு முறியில், அதாவது 50 ரூபாய் என்னும் உண்மையான விலையை கொண்ட ஒரு முறிக்கு நான் 80 ரூபாய் கொடுக்க வருகின்றேன். விளங்கிச்சா? அப்ப நான் 80 ரூபாய்க்கு வாங்கி காலம் போக இதனுடைய விலை 50 ரூபாய்க்கு குறைவடையும் போது நான் விற்கும் போது என்னால் ஒன்று விற்பனை செய்ய முடியாமல் போகலாம், அல்லது இன்னும் குறைந்த விலைக்கு நான் விற்பனை செய்ய வேண்டி வருகின்றது. விளங்கிச்சா? அதனால
ஒரு முதலீட்டாளராக நான் நட்டப்படுகின்றேன். அது ஒன்று. இரண்டாவது அதே உதாரணத்தை பயன்படுத்த சந்தையில ஒரு முறிக்கு 80 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகின்றது. இப்ப நீங்க அதனுடைய உண்மையான விலையை, உண்மையான மதிப்பை கணக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய உண்மையான மதிப்பு 100 ரூபாய். உண்மையான மதிப்பு 100 ரூபாயாக இருக்கும் போது இது சந்தையில் 80 ரூபாய்க்கு தான் வர்த்தகம் செய்யப்படுகின்றது. அப்ப உண்மையான விலையை விட ஒரு குறைந்த விலைக்கு இது விற்கப்படுகின்றது. அப்ப இது ஒரு குறைந்த மதிப்புள்ள குறை மதிப்புள்ள ஒரு முறையாக இருக்கின்றது. உண்மையான விலைக்கு இது வர்த்தகம் செய்யப்படுது, அதை விட மிக மிக குறைவு. அப்ப எனக்கு தெரியும் காலப்போக்கில் எல்லா முறிகளும் எந்த விலையில வர்த்தகம் செய்யப்பட்டாலும் இதனுடைய உண்மையான விலைக்கு இந்த முறி சமனாகப்படுகின்றது. விளங்கிச்சா? அப்ப நான் இப்ப இதை 80 ரூபாய்க்கு வாங்கினால் காலப்போக்கில் இது 100ஆக மாறும்போது இதை அதிக விலைக்கு எனக்கு விற்கலாம். விளங்கிச்சா? அப்ப அவ்வகையான முறிகள்ல ஒரு முதலீட்டாளராக நான் முதலீடு செய்ய விருப்பப்படுவேன். ஏன் நான் வாங்குவது ஒரு குறைந்த விலையில் எனக்கு மிக சீக்கிரத்தில் ஒரு அதிக விலைக்கு விற்கலாம். அப்ப அவ்வகையான முதலீடு முடிவுகளை மேற்கொள்ள இந்த முறியின் உண்மையான மதிப்பை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை தான் நான் இங்க விளக்கப்படுத்தியிருக்கேன். உண்மையான மதிப்பை அடைய உதவுகின்றது. இதை முறியினது தற்போதைய சந்தை விலையுடன் ஒப்பிட்டால் மிகை மதிப்புள்ள மற்றும் குறை மதிப்புள்ள முறிகளை அடையாளம் காணலாம். ஆனா இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்க ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு முறியின் சந்தை விலை அதனுடன் ஒரு முறியின் சந்தை விலையுடன் அதனுடைய உண்மையான விலை அல்லது உண்மையான மதிப்பை தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். விளங்கிச்சா? அது மிக மிக முக்கியம். 7 மினிச்சுன்னா அந்த ஸ்லைட்ல பக்கத்துல அது ஒரு குறிப்பாக எழுதிக்கொள்ளுங்க. இங்க நாங்க ஒப்பிட்டு பார்ப்பது முறியின் சந்தை விலையுடன் சந்தை விலையோடு முறியின் உண்மையான மதிப்பு அல்லது தற்போதைய மதிப்பு. விளங்கிச்சா? அது ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கும் போது முறியின் எதிர்கால பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு அல்லது உண்மையான விலை முறியின் சந்தை விலையை விட அதிகமாக இருந்தால், அதாவது நான் பயன்படுத்த உதாரணத்தின்படி இது 100ஆக இருக்கும், முறியின் சந்தை விலை 80ஆக இருக்கு. அப்ப இது எவ்வகையான முறி? இது குறை மதிப்புக்குள்ளான முறிகளாக இருக்கின்றது. உண்மையான விலை 100ஆக இருக்கும்போது இது 80 ரூபாய்க்கு தான் வர்த்தகம் செய்யப்படுகின்றது. அப்ப நீங்கள் ஒரு முதலீட்டாளராக என்ன செய்யலாம்? இவ்வகையான முறியை வாங்குவதோ அல்லது நீங்கள் வாங்கி இருந்தால் அதை தொடர்ந்து வைத்திருப்பதோ அல்லது நீங்கள் விற்க வேண்டும் என்று யோசித்தால் விற்பதை தவிர்ப்பது நல்லது. விளங்கிச்சா? 3 செயல்கள் இருக்கு. உங்களிடம் இந்த முறி இல்லாவிடின் இவ்வகையான ஒரு முறியை வாங்குவது நல்லது. நீங்கள் வாங்கி உங்களிடம் இப்போது இருந்தால் இந்த முறியை தொடர்ந்து வைத்திருப்பது நல்லது. நீங்கள் விற்க வேண்டும் என்று யோசித்தால் இவ்வகையான முறியை விற்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. சரியா? அடுத்தது என்னது? முறியின் எதிர்கால பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு முறியின் தற்போதைய சந்தை விலையை விட குறைவு. அதாவது தற்போதைய மதிப்பு 50 ரூபாயாக இருக்கும்போது முறியின் சந்தை விலை 80 ரூபாயாக இருக்கின்றது. இவ்வகையான முறிகளை நாங்க என்ன சொல்றது? மிகை மதிப்புக்குள்ளான முறிகள். அதாவது உண்மையான மதிப்பை விட ஒரு மிகையான விலைக்கு இந்த முறி வர்த்தகம் செய்யப்படுகின்றது. சரியா? அப்ப அவ்வகையான தருணத்தில் ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யலாம்? இவ்வகையான முறியை உங்களிடம் இருந்தால் விற்பது அல்லது வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. விளங்கிச்சா? உங்களிடம் இந்த முறி இருந்தால் இதை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க கூடாது.
வித்து விடுவது நல்லது. ஏன் இப்ப நீங்க வித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 80 ரூபாய்க்கு உங்களுக்கு இதை வித்து விடலாம். விளங்கிச்சா? உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்துல இதனுடைய விலை குறைய போகின்றது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதனால இப்பவே நீங்க இதை விக்கலாம். இப்ப இவ்வகையான ஒரு முறையை நீங்க வாங்க வேணும் என்று யோசிச்சீங்கன்னு சொன்னா வாங்க வேண்டாம். ஏன்? இது ஒரு மிகை மதிப்புள்ளது. ஒரு அதிக சந்தை விலையை கொடுத்து நீங்க ஒரு குறைந்த மதிப்புள்ள ஒரு பொருளை பெறுகின்றீர்கள். சரியா? அடுத்தது இதனுடைய சந்தை விலை தற்போதைய மதிப்புக்கு சமனாக இருக்கும். அதாவது சரியான மதிப்புக்குள்ளான முறிகள். இது சரியான விலைக்கு இதுகள் வர்த்தகம் செய்யப்படுகிறது. இவ்வகையான முறிகளை நீங்க வாங்குவதோ அல்லது வைத்திருந்தால் இதை தொடர்ந்து வைத்திருப்பதோ நல்லது. ஏன் இது சரியான விலைக்கெல்லாம் இது அந்த சரியான விலை சந்தை விலை சரியான மதிப்பை காட்டுகின்றது. அதனால் இதை வாங்குவதோ தொடர்ந்து வைத்திருப்பதோ பரவாயில்லை. சரியா? இப்போ அந்த செயல்கள் அந்த முடிவுகளை நீங்க எவ்வாறு செய்ய போறீங்கன்னு சொன்னா இதனுடைய தற்போதைய மதிப்பை தற்போதைய சந்தை விலையுடன் ஒப்பிட்டு பார்த்து இது மிகை மதிப்புக்குள்ளான ஒரு முறியா அல்லது குறை மதிப்புக்குள்ளான முறியா என்பதை நீங்க பார்க்க போறீங்க. சரியா? இப்ப இத வச்சு கொஞ்சம் வினாக்கள் இருந்தது. இது கொஞ்சம் MCQகள். அதாவது 100 ரூபாய் முக மதிப்பும் 6% கூப்பன் வீதமும் கொண்ட ஒரு முறி முதிர்ச்சிக்கு 9 ஆண்டுகள் மீதம் உள்ளன. இதன் சந்தை விலை விளைவு விகிதம் வேணாம். இது கொஞ்சம் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். இது பிரீமியமா நாட் பிரீமியமா மிகையா குறை மிகையாண்டு வராது. இது பிரீமியம் என்ற பாடத்துல இது நாங்க கண்டினியூ பண்ண வரோம். அந்த நேரத்துல இதற்கான MCQ நான் நினைச்சேன் இதுக்கு ஒரு MCQ இன்க்ளூட் பண்ணி இருப்பேன்னு. அதை நான் இன்க்ளூட் பண்ணி இல்ல. நாங்க அந்த முதல்ல இருந்த MCQ மிகை சம கழிவீடு முறிகள் அதை டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் நாங்க பயன்படுத்துவோம். சரியா? அடுத்ததா பார்ப்போம். அடுத்தது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு முறியின் உண்மையான விலையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த முறியின் விலையை உண்மையான விலையை பாதிக்கும் காரணிகள் என்ன? அதை தான் நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் இதை எடுத்தோம்னு சொன்னா டீட்டெயிலா எடுத்தோம்னு சொன்னா ஒரு முறியின் உண்மையான விலை கூப்பனின் தற்போதைய மதிப்பும் முக மதிப்பின் தற்போதைய மதிப்பையும் இணைப்பதால் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த விலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று கூப்பன் கொடுப்பனவு மாற வேணும். கூப்பன் கொடுப்பனவு எப்படி மாறும்? முதன்மை தொகை மாறுமா? இல்ல, கூப்பன் வீதம் மாறலாம். விளங்கிச்சா? அப்ப கூப்பன் வீதம் மாறினால் முறியின் உண்மையான விலை மாறுபடும். சரியா? அடுத்தது இந்த விளைவு வீதம் மாறினால் என்பது மாறினால் அப்பையும் கூப்பனின் முறியின் தற்போதைய மதிப்பு அல்லது உண்மையான விலை மாறுபடும். அடுத்தது எம்ஐ விட ஃப்ரீக்வன்சி மாறினாலும் அதனுடைய உண்மையான விலை மாறுபடும். ஆனா அதை விட தாக்கத்தை செலுத்துவது என்ன? முதிர்வு காலம். முதிர்வு காலம் மாறும்போது ஒரு முறியின் உண்மையான விலை மாறுபடும். முக மதிப்பு மாறுபடுமா? இல்லை. எல்லா முறிகளுக்கும் முக மதிப்பு ஒன்றாகவே இருக்கும். ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒரு 1000 அல்லது 100ங்கிறதுல தான் அது ஃபிக்ஸ் ஆகுது. அப்ப முக மதிப்பு என்பது மாற்றம் அடைவது மிக மிக குறைவு. அப்ப இந்த 3 காரணிகளும் அதாவது கூப்பன் வீதம், விளைவு வீதம், முதிர்வு காலம் இந்த 3ம் மாறினால் ஒரு முறியின் உண்மையான விலை அல்லது நீங்க முதல்ல கணக்கிட்ட அந்த விலை மாறுபடும். இப்ப அதற்கான இந்த எவ்வகையான ஒரு தாக்கத்தை அது செலுத்துதுன்னு பார்ப்போம். கூப்பன் வீதத்தை அதிகமாக்கும் தருணத்தில் விளங்கிச்சா?
கூப்பன் வீதத்தை அதிகமாக்கும் தருணத்தில் முறியின் மதிப்பு அதிகமாகும். இப்ப மற்றைய காரணிகள் அனைத்தும் மாறாமல் இருந்தால், அதாவது விளைவு வீதம் மாறாமல், முதிர்ச்சி காலம் ஒன்றுமே மாறாமல் கூப்பன் வீதத்தை மாத்திரம் நீங்கள் அதிகமாக்கினால் ஒரு முறியின் மதிப்பு அதிகமாகும். நாங்க அதை பிராக்டிக்கலா பார்ப்போம். இது வந்து நாங்க முதல்ல செஞ்ச அந்த எக்ஸாம்பிள். இந்த உதாரணம் இருக்கல, இதுதான் எக்ஸெல்ல செஞ்சிருக்கிறேன். ஓகே, இப்ப இதே உதாரணத்துல இதுல வந்து கூப்பன் வீதம் வந்து 5% இருக்கு. இப்ப இந்த கூப்பன் சதவீதத்தை நான் அதிகரித்தார், எட்டாக மாத்தினால் உங்களுக்கு தெரியுது இதனுடைய உண்மை விலை, இந்த முறியின் உண்மை விலை அல்லது உண்மை மதிப்பு அதிகமாகின்றது. அதே நேரம் நான் கூப்பன் வீதத்தை குறைத்தால், இது முதல்ல 5ஆக இருந்தது, 3ஆக மாத்தினால் இதனுடைய விலை அல்லது மதிப்பு குறைவடைகின்றது. ஏன் இவ்வாறு நடைபெறுகிறதுன்னு பார்ப்போம். ஏன் என்று சொன்னா, அதிக காசு பாய்ச்சல் முறியின் மதிப்பை அல்லது விலையை மேம்படுத்துகின்றது. இப்ப இந்த கூப்பன் வீதத்தை நீங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வரும் அந்த காசு உள்பாய்ச்சலின் பெயரளவு மதிப்பு வந்து அதிகமாகின்றது. 10% என்று சொன்னா இது 100ஆக இருக்கு. மற்ற அனைத்து காரணிகளும் மாறவில்லை. அதை ஞாபகத்துல வச்சிருங்க. விளங்கிச்சா? இப்ப இவ்வளத்திலே இது மட்டும்தான் மாறி இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுது காசு உள்பாய்ச்சல் அதிகமாகுது. அப்ப உங்களுக்கு காசு உள்பாய்ச்சல் அதிகமாகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே தெரியும் இந்த முறியின் தற்போதைய மதிப்பு அதிகமாகின்றது. விளங்கிச்சா? அதுதான் இதனுடைய அந்த மாற்றத்திற்கான காரணமா இருக்கு. அதிக காசு பாய்ச்சல் வரும்போது உங்களுக்கு தெரியும், இப்ப பெயரளவு மதிப்பு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கலாவே தற்போதைய மதிப்பு அதிகமாகின்றது. இங்க பாருங்க, இங்க 47 ரூபாயிலிருந்து 94ஆக மாறுகின்றது. விளங்கிச்சா? அப்ப முறியின் தற்போதைய மதிப்பு அதிகமாகின்றது. அடுத்தது என்ன? விளைவு வீதத்தினுடைய மாற்றம். விளைவு வீதம் அதிகமாகும் போது முறியின் மதிப்பு குறைவாகும். அதுவும் மற்ற காரணிகள் அனைத்தும் மாறாமல் இருந்தால்தான் விளைவு வீதம் கூடும்போது முறியின் தற்போதைய மதிப்பு குறைவடைகின்றது. இப்ப அதையும் பார்ப்போம். ஹைட் பண்ணிட்டு அடுத்ததா பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுமே ஒரே எக்ஸாம்பிள், ஒரே விடை இருக்கின்றது இங்க. ஆனா நான் இங்க விளைவு வீதத்தை மாத்த போறேன். விளைவு வீதத்தை மாற்ற போறேன். அப்ப இங்க 6ஆக இருந்ததை நான் 10ஆக மாத்திட்டேன். அப்ப 10ஆக மாறினால் உங்களுக்கு தெரியுது முறியின் தற்போதைய விலை குறைவடைந்திருக்கிறது. விளங்கிச்சா? முதல் இருந்த விலையை விட இப்ப இங்க குறைவடைந்திருக்கு. ஏன்னு சொன்னா இந்த இதுகள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? கடைசியா இருக்கு இந்த கழிவீடு வீதம் மாறுகின்றது. முதல்ல வந்து ஒரு குறைந்த கழிவீட்டு வீதமாக இருந்தது. ஆனா இங்க விளைவு வீதம் அதிகமாகும் போது அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சொல்ற கழிவீடு வீதம் அதிகமாகின்றது. கழிவீடு வீதம் அதிகமாகும் போது நீங்க ஒரு அதிக எண்ணிக்கையால, அதிக நம்பரால டிஸ்கவுண்ட் பண்றீங்க. அப்ப கழிவீடு வீதம் அதிகமாகும் என்பதால் முறியின் தற்போதைய விலையும் அதிகமாகின்றது, சரி குறைவடைகின்றது. இது ஆப்போசிட்டா ட்ரை பண்ணுவோம்.
2ஆக குறைத்தால் விளைவு வீதம் குறைவடையும் போது முறியின் தற்போதைய மதிப்பு வந்து தற்போதைய மதிப்பு அல்லது உண்மையான விலை அதிகரிக்கின்றது. ஆப்போசிட் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. விளங்கிச்சா? இங்க அப்படி இல்லை. இங்க வந்து டிரெக்ட் அண்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது அதிகமாகும் போது கூப்பன் வீதம் அதிகமாகும் போது விலையும் உண்மையான விலையும் அதிகமாகின்றது. சரி, அடுத்ததான் நாங்க பாக்குறது வந்து முதிர்வு காலம். இத நாங்க பார்க்கும்போது ஒரு ஷார்ட் கட்டையும் பார்ப்போம். சரியா? இப்ப முதிர்ச்சி காலம் என்பதை நாங்க பார்க்கும்போது முதிர்ச்சி காலம் அதிகமாகும் போது முறியின் மதிப்பு குறைவாகும். சரியா? முறியின் மதிப்பு குறைவாகும். அதுவும் மற்ற காரணிகள் அனைத்தும் மாறாமல் இருந்தால் முதிர்ச்சி காலம் மற்றும் மாறும்போது, அதாவது முதிர்ச்சி காலம் அதிகமாகும் போது முறியின் மதிப்பு குறைவாகும். இத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டிஃபரண்ட் விதத்துல கால்குலேட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு விளங்குது. இப்போதைக்கு இந்த நீங்க கால்குலேஷன் மெத்தட கொஞ்சம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த வினாவை செய்யும் போது இந்த ஷார்ட் மெத்தட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்போதைக்கு மாத்தி இருக்கிறேன். ஒரே விலைக்கு வந்து விட்டுறது, ஒரே இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப இந்த கால்குலேஷனை பார்க்க வேணாம், இந்த ஆன்சர்ல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப இதுல நான் இப்ப முதல்ல இருந்த உதாரணத்துல முதிர்ச்சி காலம் வந்து 5, ஆனா இங்க முதிர்ச்சி காலமும் 5ஆக தான் இருக்கு. இப்ப இதை நான் மாற்ற போறேன். 30 வருடத்துக்கு மாத்துவேன். 30 வருடங்களுக்கு மாத்தினால் உங்களுக்கு தெரியுது இதனுடைய தற்போதைய மதிப்பு அல்லது உண்மையான விலை, உண்மையான மதிப்பு வந்து குறைவடைகின்றது. அதே மாதிரி இப்ப இதுல வந்து முதல்ல 5ஆக இருந்தது, 2 வருடத்துக்கு மாற்றம். அப்ப என்ன நடக்கும்? முதிர்ச்சி காலம் குறைவடையும் போது, 5 ஆண்டுகளிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு குறைவடையும் போது அந்த முறியின் உண்மையான விலை வந்து, உண்மையான மதிப்பு வந்து அதிகமாகின்றது. இப்ப இதுவும் விளைவு வீதத்தையும் போலவே தான் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. விளைவு வீதம் அல்லது முதிர்ச்சி காலம் அதிகமாகும் போது முறியின் உண்மையான விலை அல்லது உண்மையான மதிப்பு குறைவடைகின்றது. விளங்கிச்சா? ஆனா கூப்பன் வீதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, கூப்பன் வீதம் அதிகமாகும் போது இங்கால முறியின் தற்போதைய மதிப்பு அல்லது விலை அதுவும் அதிகமாகின்றது. இப்ப முதிர்ச்சி காலத்துல ஏன் இந்த மாற்றம் வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு முறியின் மதிப்பின் குறிப்பிடத்தக்க பகுதி முதிர்ச்சியில் தான் செலுத்தப்படுகின்றது. விளங்கிச்சா? முதன்மை தொகை மீள செலுத்தப்படுகின்றது முதிர்ச்சியில் தான். அப்ப முதன்மை செலுத்தப்படும் முதன்மை தொகையிலிருந்து பெறப்படுகின்றது. எனவே முதிர்ச்சி காலம் நீளும் போது அந்த முதன்மை தொகையின் தற்போதைய மதிப்பு குறைவடைந்து கொண்டே வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதானே அந்த முதன்மை தொகையாக இருக்கு. இந்த முதிர்ச்சி காலம் அதிகமாகும் போது இதனுடைய தற்போதைய மதிப்பு வந்து குறைவடைகின்றது. இப்ப இதுல வந்து 10 வச்சீங்கன்னா இதுதான் 1000 என்றும் இந்த முக மதிப்பின் தற்போதைய மதிப்பு வந்து 558 ரூபாய். ஆனால் இங்க உங்களுக்கு தெரியும் 5 வருட காலமாக இருந்தால் அதனுடைய தற்போதைய மதிப்பு வந்து 747 ரூபாயாக இருக்கிறது. விளங்கிச்சு? அப்ப இதுல இந்த மாற்றத்தினுடைய தாக்கம் தான் இந்த முறியின் விலையை பாதிக்கின்றது. சரியா? இப்ப இந்த கூப்பன் வீதத்தை பயன்படுத்தி கூப்பன் வீதம் விளைவு வீதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில்
விளங்கிச்சா? கூப்பன் வீதம் விளைவு வீதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா, சமனாக இருக்கா என்பதை பார்த்து முறிகளை 3 விதமாக எங்களுக்கு மாற்றலாம், 3 விதமாக வகைப்படுத்தலாம். சரியா? ஒன்றாவது மிகை முறி, கழிவிடு முறி மற்றும் சமமுறி. ஆங்கிலத்தில் இதை சொல்றது பிரீமியம் பாண்ட், டிஸ்கவுண்ட் பாண்ட், பா பாண்ட். சரியா? இப்ப இந்த 3 இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க என்னத்தை ஒப்பிட்டு பார்க்கின்றீர்கள்? கூப்பன் வீதத்தையும் விளைவு வீதத்தையும் தான். முதல்ல நாங்க என்னத்தை ஒப்பிட்டு பார்த்தா, இதனுடைய உண்மையான மதிப்பும் அல்லது உள்ளார்ந்த மதிப்பு, உண்மையான மதிப்பு, இதனுடைய சந்தை விலையும் அதனோட தான் ஒப்பிட்டு பார்த்தேன். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, விளைவு வீதம் என்றால் என்ன? ஒரு முதலீட்டாளர் இந்த முறியில் முதலீடு செய்வதன் மூலம், அதை முதிர்ச்சி வரை வைத்திருப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் வருமானத்தின் வீதம். சரியா? அப்ப அது முழு வருமானத்தையும் குறிக்கின்றது. கூப்பன் என்பது ஒரு வட்டி வீதம். அந்த முறியை வெளியிட்டவர் கொடுக்கும் வட்டியின் வீதம். இப்போது நான் ஒரு முதலீட்டாளராக இருக்கிறேன். சரி, நான் தான் இன்வெஸ்டர் என்று சொன்னா, நான் எதிர்பார்க்கும் விளைவு வீதம் 5% என்று வைங்கிறேன். எனக்கு ஒரு முறியில முதலீடு செய்தால் ஆண்டிற்கு அதனுடைய வருமான வீதம் 5% இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனால் இப்ப நீங்கள் ஒரு முறியை வெளியிடுகின்றீர்கள். அந்த முறியின் கூப்பன் வீதம் 10%. விளங்கிச்சப்பன், எனக்கு 5% இருந்தால் போதும். ஆனா நீங்க வெளியிடுற அந்த முறியின் கூப்பன் சதவீதம் மட்டுமே 10%. அப்ப நான் அவ்வகையான ஒரு முறியில் முதலீடு செய்ய விரும்பப்படுவேனே. நான் 5 கேட்கும் போது நீங்க 10% வட்டியே கொடுக்க விரும்புகின்றீர்கள். அப்ப ஒரு முதலீட்டாளராக நான் ஒரு அதிகமான விலையை கொடுத்து கூட உங்களுடைய அந்த முறியில் முதலீடு செய்ய நான் விருப்பப்படுவேன். விளங்கிச்சா? அது ஒன்று. அதை நாங்க மிகை முறின்னு சொல்றது. அடுத்தது முதல் உதாரணத்தை போலதான், நான் எதிர்பார்க்கும் விளைவு வீதம் 5%. ஆனால் இப்ப நீங்க வெளியிடும் முறியின் கூப்பன் வீதம் 3%. இப்ப நான் மினிமம் அட்லீஸ்ட் 5% கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆனால் நீங்கள் எனக்கு 3 மட்டும்தான் தருகின்றீர்கள். அவ்வகையான ஒரு முறியில் நான் முதலீடு செய்ய விருப்பப்படுவேனா? இல்லை. ஏன்னா 5 கேட்கும் போது நீங்க 3 மட்டும்தான் தருகிறீர்கள். அது 3 வட்டியாகத்தான் தருகின்றீர்கள். சரியா? நான் 5 முழு வருமானமாக கேட்கின்றேன். அப்ப ஒரு வெளியீட்டாளராக நீங்க சொல்லுவீங்க, சரி, நீங்கள் இப்ப ஒரு வெளியீட்டாளருக்கு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் அந்த முறியில் முதலீடு செய்ய வேண்டுமே அல்லவா? அப்பதானே பணத்தை திரட்டி கொள்ளலாம். அப்ப நீங்கள் ஒரு வெளியீட்டாளர் என்ன செய்வீர்கள்? முக மதிப்பை விட மிகவும் ஒரு குறைந்த விலை, முக மதிப்பு 1000 என்று சொன்னா அதை விட ஒரு குறைந்த விலைக்கு எங்களுக்கு விற்பீர்கள். ஏன்? அந்த குறைந்த விலையில் ஒரு கழிவீடு இருக்கல, அந்த டிஸ்கவுண்ட் இருக்கல, அதையும் என்னுடைய வருமானமாக நான் சேர்த்தால் என்னுடைய 5% வந்துவிடும் என்பதை. விளங்கிச்ச? இப்ப நான் 5% கேட்கும் போது நீங்க 3% கூப்பனாக கொடுக்க தயார் என்று சொல்கின்றீர்கள். அப்ப என்னுடைய இப்ப 2%க்கான ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்ப நான் அவ்வகையான ஒரு முறையில் நான் முதலீடு செய்ய விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா நான் 5 கேட்கும் போது நீங்க 3 மட்டும்தான் தருகின்றீர்கள். அப்ப இதனுடைய அந்த அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண, அந்த முறையில நிறைய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்ற வகையில் ஒரு விரும்பத்தக்க விதத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னா வெளியீட்டாளர் என்ன செய்வார்? முக மதிப்பை விட ஒரு குறைந்த விலைக்கு விற்பார்.
விளங்கிச்சு. அப்ப இந்த குறைந்த விலைக்கு விற்கும் போது 1000 என்ற முக மதிப்பை கொண்ட ஒரு முறியை நான் 800 ரூபாய்க்கு நான் வெளியிட்டேன் என்று சொன்னா அந்த 200 ரூபாய் வந்து அந்த முதலீட்டாளருக்கு வருமானமாக இருக்கும். ஏன் 5 வருடத்தின் கடைசியிலோ முதிர்வு காலத்தில் நாம் அந்த முக மதிப்பை தான் பெற்றுக்கொள்வேன் 1000 ரூபாய். அப்ப அந்த 200ம் எனக்கு வருமானமாக இருந்து நான் இன்னும் அந்த 5% எனக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இவ்வகையான முறியை நாங்க கழிவீடு முறி என்று சொல்றது. அதாவது கூப்பன் சதவீதம் எதிர்பார்க்கும் விளைவு வீதத்தை விட குறைவாக இருக்கும் போது. மற்றைய முறி வந்து சமமுறி. அதாவது நான் 5% தான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்லும்போது வெளியிடும் வெளியீட்டாளரும் 5% தான் கூப்பனாக கொடுக்கின்றார். அப்ப அதை நான் அது வகையான ஒரு முறிக்கு நான் அதிகமாக முதலீட்டாளராக நான் அதிகமாக கொடுப்பேனா? இல்லை. நான் கேட்கின்ற அதே விலையை தான் எனக்கு தருகின்றார்கள். அதே வருமானத்தை தான் தருகின்றார்கள். அதை விட அதிகமாக இல்லை. அப்ப நானே அதிகமான விலையை கொடுக்க போறேன். ஒரு குறைவான விலையை கொடுப்பனா? இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு குறைந்த வட்டி விதத்தை எனக்கு தரவில்லை. நான் எதிர்பார்க்கும் அதே வட்டி விதத்தை தான் தருகின்றது. அப்ப வெளியீட்டாளருக்கு பேர் அதே விலை முக மதிப்புக்கே தான் அதை வெளியிடுவார். ஏன் அவரேன் அதை குறைச்சு கொடுக்க வேண்டும். வெளியீட்டாளர் விரும்பும் அதே விளைவு வீதத்துக்கு தான் அதை வெளியிடுகின்றார். அப்ப சமமுறி என்பதை நாங்க முக மதிப்பின் விலைக்கு முக மதிப்பிற்கு சமனாகவே தான் இதனுடைய விலையும் அமையப்படுகின்றது. சரியா? மிகை முறியில நடக்கும். மிகை முறியில வந்து உங்களுக்கு தெரியும், நான் 5% கேட்கும்போது நீங்க 10% கூப்பன் வீதத்தை 10% வெளியிடுகின்றீர்கள். அப்ப அவ்வகையான முறையில் நான் ஒரு முதலீட்டாளராக முதலீடு செய்ய அதிகமான ஒரு விருப்பத்தை காட்டுவேன். அப்ப முக மதிப்பை விட அதிகமான விலையை கூட நான் கொடுக்க தயாராக இருப்பேன். விளங்கிச்சா? அதை பொறுத்து தான் முறிகளை 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். மிகை முறி, கழிவிடு முறி, சமமுறி. மிகை முறியில உங்களுக்கு இங்க வாசிப்பம் என்ன இருக்குன்னு, கூப்பன் வீதம் விளைவு வீதத்தை விட அதிகமாக இருந்தார். முறியின் இதுல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பெயிண்ட்டுக்கு போவோம். அப்ப உங்களுக்கு ஈஸியா டிஸ்கிரைப் எழுதலாம் ஸ்கிரீனிலே. ஏதாவது டவுட் இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. சரியா? அப்ப இந்த மிகை முறியில வந்து கூப்பன் வீதம் விளைவு வீதத்தை விட அதிகமாக இருந்தால், முதல்ல பார்த்த உதாரணம் வந்து கூப்பன் வந்து 10%, விளைவு வீதம் வந்து எதிர்பார்க்கும் விளைவு வீதம் வந்து 5%. அப்ப கூப்பன் வீதம் விளைவு வீதத்தை விட அதிகமாக இருக்கு. அப்ப முறியின் விலை முக மதிப்பை விட அதிகமாக இருக்கு. ஏன்? இவ்வகையான ஒரு முறியில் எந்த முதலீட்டாளரும் முதலீடு செய்ய விரும்புவார். அப்ப இதனுடைய முறியின் விலை முக மதிப்பை விட அதிகமாக இருக்கின்றது. கூப்பன் மற்றும் முதன்மை கொடுப்பனவுகள் சந்தையில் தேவையான வருமானத்தை விட அதிகமாக இருப்பதால் முதலீட்டாளர்கள் இந்த முறிகளை வாங்க அதிக விலையை செலுத்த தயாராக இருக்கின்றார்கள். சரியா? இப்ப கழிவிடு முறி என்றால் என்ன? கூப்பன் வீதம் விளைவு வீதத்தை விட குறைவாக இருக்கின்றது. கூப்பன் வீதம் வந்து உதாரணத்தின்படி 3%, விளைவு வீதம் வந்து 5. அப்ப குறைவாக இருக்கின்றது. அப்ப முறியின் விலை முக மதிப்பை விட குறைவாக இருக்கும். முறியின் விலை முக மதிப்பை விட குறைவாக இருக்கிறது. விளங்கிச்சா? ஏன்? கூப்பன் மற்றும் முதன்மை கொடுப்பனவுகளில்
முதன்மை கொடுப்பனவுகள் சந்தையில் தேவையான வருமானத்தை விட குறைவாக இருப்பதால் முதலீட்டாளர்கள் இந்த முறிகளை கழிவிடப்பட்ட விலையில் கோருகின்றார்கள். சரியா? ஒரு கழிவிடப்பட்ட விலையில் கோருகின்றார்கள், அதிக விலையை கொடுக்க தயாராக இல்லை. சமமுறி என்றால் என்ன? கூப்பன் வீதம் விளைவு வீதத்திற்கு சமனாக இருந்தால், அதாவது நீங்கள் தருவதும் 5%, நாங்கள் கேட்பதும் 5%. முறியின் விலை இது சமனாக இருக்கின்றது. முறியின் விலை முக மதிப்பிற்கு சமனாக இருக்கின்றது. முறியின் விலை முக மதிப்பிற்கு சமனாக இருக்கின்றது. இவ்வகையான முறிகளுக்கு மிகையான விலையோ கழிவிடப்பட்ட விலையோ கோர முடியாது. மிகையான ஒரு விலையை கூற இயலுமா? இயலாதே. நான் கேட்பதை தான் எனக்கு தருகின்றார்கள். அப்ப நானே முதலீட்டாளராக நானே அதிகமாக கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஒரு வெளியீட்டாளராக ஏன் அவர் குறைந்த விலைக்கு கொடுக்கணும்? முதலீட்டாளர் கேட்கும் அதே வருமான விதத்தில் தான் இவர் கூப்பனாக தருகின்றார். அப்ப அவரும் குறைந்த விலைக்கு வெளியிட தேவையில்லை. விளங்கிச்சா? அப்ப இதுவும் சமனாகவே இருக்கின்றது. இதை வச்சுதான் அந்த கேள்விகள் இருந்தது, எம்சிக்யூ இருந்தது. இந்த 2 எம்சிக்யூவையும் பார்ப்போம். 100 ரூபாயை முக மதிப்பும் 6% கூப்பன் வீதமும் கொண்ட ஒரு முறி முதிர்ச்சி அடைய 9 ஆண்டுகள் மீதமுள்ளன. இதன் சந்தை விலை 95 ரூபாய். இந்த முறியின் விளைவு வீதம் என்ன? சரியா? அதாவது விளைவு வீதத்தை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்ப இதை எவ்வாறு காணலாம்? இங்க உள்ள விடைகளை பாருங்க. 6%, 6%க்கும் அதிகமானது 6% விட குறைவானது கணக்கிட போதுமான தகவல்கள். இப்ப நேரடியா போய் இந்த டிங்கிறத போய் ஹைலைட் பண்ண வேணாம். கணக்கிட போதுமான தகவலை கொடுக்காதனால தான் இதனுடைய மற்ற 3 ஆப்ஷனும் 6, 6ஐ விட அதிகம், 6ஐ விட குறைவு என்று கூறியிருக்கு. இந்த 6 என்றால் என்ன? கூப்பன் வீதம். அதிலே உங்களுக்கு தெரியும், இது கூப்பனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமா, குறைவா, சமனா என்பதை தான் கேட்கின்றார்கள். அதுதான் கேள்வி. விளங்கிச்சா? அப்ப என்ன செய்யலாம்? முக மதிப்பு 100, ஆனால் வெளியிடப்பட்டும் அந்த சந்தை விலை 95 ரூபாய். அப்ப முக மதிப்பை விட குறைவான சந்தை விலை முக மதிப்பை விட குறைவாக இருக்கின்றது. இந்த தருணம் முக மதிப்பு 100ஆக இருக்கும் போது சந்தை விலை 95 ரூபாயாக இருக்கின்றது. அப்ப கூப்பன் 6ஆக இருக்கும் இந்த தருணத்தில் அப்ப கூப்பன் என்னவாக இருக்கீங்க? கூப்பன் 6% இருக்கும் போது விளைவு வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? கட்டாயமாக 6ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப விடை பி. விளங்கிச்சா? விளைவு வீதம் 6க்கும் அதிகமானது. அதுதான் இதனுடைய விடை. ஏன் முக மதிப்பு சந்தை விலையை விட அதிகமாக இருக்கு. ஒரு கழிவிடப்பட்ட ஒரு விலைக்கு கொடுத்திருக்கார்கள். அப்ப ஏன் நாங்க கழிவிடப்பட்ட விலைக்கு தாரோம்? கழிவிடப்பட்ட விலைக்கு தாரது முதலீட்டாளர் கேட்கும் விளைவு வீதத்தை விட ஒரு குறைவான கூப்பனை கொடுப்பதால் தான். அப்ப விளைவு வீதம் கட்டாயமாக 6ஐ விட அதிகமாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. அடுத்த கேள்வி அதே விதமானது ஒன்றுதான். 100ஐ முக மதிப்பும் 6 கூப்பன் வீதமும் கொண்ட
ஒரு முறி முதிர்ச்சி அடைய 9 ஆண்டுகள் மீதம் உள்ளன. இதன் சந்தை விலை 107.5. இது என்ன தருணம்? முக மதிப்பை விட அதிகமாக இருக்கின்றது. ஏன் இங்க முறியின் விலை வந்து 107.5. சரியா? முக மதிப்பு வந்து 100. இந்த தருணத்துல இருக்கு. முக மதிப்பை விட ஒரு அதிகமான விலையை தார. நாங்க ஏன் அப்ப அதிகமான ஒரு விலையை தார? இதனுடைய கூப்பன் அதிகமாக இருக்கின்றது அப்ப இதனுடைய கூப்பன் 6% இருந்தால் இதனுடைய விளைவு வீதம் கட்டாயமாக 6ஐ விட குறைவாக இருக்கு. சரி, அப்ப ஆன்சர் வந்து 6ஐ விட குறைவானது. ஆறை விட குறைவானது. ஏன்? முக மதிப்பு 100, அதை விட ஒரு அதிகமான விலைக்கு தான் இது விற்கப்படுகின்றது. அப்ப ஐன் அதிகமான விலையை தர விரும்புற கட்டாயமாக எதிர்பார்க்கும் வருமான வீதத்தை விட ஒரு அதிகமான கூப்பனை கொடுக்கும் போதுதான் ஒரு முதலீட்டாளர் அதிகமான விலையை கொடுக்க விரும்புவார். அப்ப கட்டாயமாக விளைவு வீதம் இதனுடைய கூப்பன் வீதத்தை விட குறைவானதாக இருக்கின்றது. சரியா? அடுத்த கேள்வியும் பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து ரெண்டு விடயத்தை இணைச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ட்ரிக்கியானதா இருக்கு, கொஞ்சம் பார்ப்போம். 1000 என்ற முக மதிப்பை கொண்ட ஒரு முறி ஆண்டிற்கு 75 ரூபாயை கூப்பன் கட்டணமாக செலுத்துகின்றது. இது விளைவு வீத இதன் விளைவு வீதமாக 7.5% இருந்தால் இதனுடைய விளைவு சதவீதம் என்ன என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதனுடைய விளைவு சதவீதம் வந்து 7.5. அப்ப இதனுடைய விலை என்ன? இந்த முறியின் விலை என்ன என்பதுதான் கேள்வி. இப்ப இதுல வந்து ஏன் ட்ரிக்கின்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த முதல்ல அந்த தகவல்களை எழுதி கொள்வோம். முக மதிப்பு 1000, கூப்பன் கொடுப்பனவு 75 ரூபாய், விளைவு வீதம் 7.5. அப்ப நீங்க முதல்ல கூப்பன் வீதத்தை கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப ஏன் கூப்பன் வீதத்தை நேரடியாவே நான் ஏன் இந்த கூப்பன் வீதத்துக்கு போறேன்ங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னு சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து இதனுடைய விலை என்ன, சந்தை விலை என்ன. உங்களுக்கு இந்த சந்தை விலைய வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க முறியின் விலையை மதிப்பிட்டமேல அந்த விதத்துல கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனா அப்படி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா முதிர்வு காலத்தை கட்டாயமாக கொடுத்திருக்கணும். ஆனா இந்த கேள்வியில முதிர்வு காலம் என்பது இல்லை. அப்ப முதிர்வு காலம் இல்லாத போது நேரத்தை வீணாக்கி கொண்டு எங்களுக்கு அதை அசியூம் பண்ணி கணக்க செய்ய தேவையில்லை. அப்ப உங்களுக்கு தெரியணும், இது ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல தான் இதை கட்டாயமாக கேட்கின்றார்கள். அப்ப முதல்ல நான் கூப்பன் வீதத்தை தெரிஞ்சிருக்கணும். கூப்பன் வீதத்தை நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். கூப்பன் வீதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கூப்பன் கொடுப்பனவு, ஒரு வருடத்திற்கான கூப்பன் கொடுப்பனவை முக மதிப்பால பிரிச்சோம் என்று சொன்னா உங்களுக்கு கூப்பன் வீதம் கிடைக்கின்றது. கூப்பன் வீதம் 7.5. இப்ப கூப்பன் வீதமும் விளைவு வீதமும் சமனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? கட்டாயமாக சந்தை விலை முக மதிப்புக்கு சமனானதாக இருக்கின்றது. அப்ப சந்தை விலை 1000 ரூபாய், அதுதான் இதனுடைய விலை. சரி, இதன் விடையாக அமைகின்றது. சரியா? இப்ப கீழுள்ள வரைபடம் 6% விளைவு வீதமாக கொண்ட ஒரு முறியின் கூப்பன் வீதங்கள், அதாவது 4
4% கூப்பானை கொண்ட 4% கூப்பானை கொண்ட ஒரு முறி, 6% கூப்பானாக கொண்ட ஒரு முறி, 8% கூப்பானாக கொண்ட ஒரு முறியை காட்டுகின்றது. சரியா? அப்ப இந்த மூன்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இப்ப இதுதான் இதுல நாங்க போர்டு இல்லாதால கொஞ்சம் வெரி கஷ்டமாக இருக்கு. இதை எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுதான் முகமதிப்பு. சரியா? முகமதிப்பு உங்களுக்கு தெரியும். இவ்வளத்திலையும் இந்த மூன்றுக்குமே விளைவு வீதம் வந்து 6%. சரியா? 6 தான் அந்த முதலீட்டாளர் எதிர்பார்க்கின்றார். ஆனா ஒரு முறி கொடுப்பது வந்து 4% மட்டும்தான். இன்னொரு முறி சரியாகவே 6% தருகின்றது. மற்ற முறை 8% தருகின்றது. அப்ப 6% தரும், 6% கூப்பனாக தரும் இந்த முறியின் விலை வந்து முகமதிப்பிற்கு சமனானதாகவே தான் இருக்கின்றது. ஆனால் 6% விளைவாக இருக்கும் போது 4% மட்டும் கூப்பனாக தரும் இந்த முறியின் விலை முகமதிப்பை விட குறைவாக இருக்கும். அப்ப இது 1000 என்று சொன்னா இது வந்து 800 அப்படி 90 அந்த ரேஞ்சில தான் இருக்கின்றது. மற்ற முறி என்ன? 6% விளைவு வீதமாக கொண்டிருந்தாலும் ஆனால் 8% கூப்பனாக கொடுக்கின்றார்கள். சரியா? அப்ப அவ்வகையான முறையில் விலை வந்து முகமதிப்பை விட அதிகமாக இருக்கும். அப்போ 1000 விட அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த வரைபடத்துல இந்த மூன்றுமே ஒரு வரைபடத்துல காட்டியிருக்கு. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம் இருக்கு. ஏன்னு சொன்னா எந்த விதமான முறியாக இருந்தாலும் முதிர்ச்சி காலம் குறைய குறைய, அதாவது இப்ப இது வந்து 30 ஆண்டுகளுக்கான ஒரு முறியாக இருக்கு. சரியா? முதிர்வு காலம் குறைய குறைய 3 ஆண்டுகளுக்கு குறைவடைந்திருக்குன்னு சொன்ன அப்போ உங்களுக்கு தெரியுது இதனுடைய அந்த வேறுபாடுகள் வந்து குறைவடைகின்றது. 30 ஆண்டுகள்ல இருந்த வேறுபாடை விட இந்த 3 ஆண்டு என்றும் அந்த முதிர்வு காலம் குறைவடையும் போது அந்த வேறுபாடு, சரியா, விலையில வேறுபாடு, விலையில் இருக்கிற அந்த வேறுபாடு குறைகின்றது. கடைசியாக ஏன் இப்படி குறைவடைதுன்னு சொன்னா என்ன விலைக்கு இது சந்தையில் இருந்தாலும் கடைசியாக முதிர்வின் போது உங்களுக்கு கிடைக்கும் அந்த முதன்மை தொகை வந்து 1000 தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மிகை முறியாக இருக்கலாம், கழிவிடு முறியாக இருக்கலாம், சம முறியாக இருக்கலாம். எந்த விதமான முறியாக இருந்தாலும் அதனுடைய முதிர்வின் போது உங்களுக்கு கிடைக்கும் முதன்மை தொகை வந்து 1000 தான். அப்ப ஒரு மிகை முறியாக இருந்தால் உங்களுக்கு தெரியுது இதனுடைய சந்தை விலை குறைவடைந்து கொண்டே வருகிறது. கழிவீடு முறியாக இருந்தால் இதனுடைய சந்தை விலை கூடிக்கொண்டே போகின்றது. சம முறி என்று சொன்னால் இதுல எந்த மாற்றமும் இல்லை. புரிஞ்சுச்சா? அதைத்தான் இங்க காட்டியிருக்கிறது. சரி, அதைத்தான் இந்த வரைபடத்துல நாங்க டிபிக்ட் பண்ணி இருக்கிறோம், காட்டியிருக்கு. இப்ப நான் அடுத்ததா இந்த ஒரு முறிக்கான விலையை எவ்வாறு ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல கண்டறியலாம்ங்கிறது நான் 2 கேள்வியை இன்க்ளூட் பண்ணி இருந்தேன்னா அன்பார்ச்சுனேட்லி டைம் இல்லைன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தடை. அப்ப நாங்க அது நெக்ஸ்ட் வீக் பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம். அது ஒரு வகையில ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் பாடத்தை பத்தி. அப்ப நாங்க நெக்ஸ்ட் வீக் தொடங்கும் போது இந்த கேள்வியில இருந்து எங்களோட பாடத்தை தொடர்போம். சரியா?
நெக்ஸ்ட் வீக் திருப்பி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.